மங்கோலிய புல்வெளி. அங்கு பிறந்தவர்களுக்குத்தான் அந்த இடத்தின் கடிமத்தன்மையை உணர முடியும். பசுமையாக விரிந்திருந்தாலும் உயிரை குடிக்கக்கூடிய சவால்களால் நிரம்பியது. கோடையில் சுடக்கூடிய வெப்பம், குளிர்காலத்தில் பனியின் பாய்ச்சல், எப்போதும் வீசும் கடுமையான காற்று, இவை அனைத்தும் அங்கு வாழும் மக்களை நிமிடமெல்லாம் சோதித்தது. அங்கே பசு, குதிரை, ஆடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளே மக்களின் வாழ்வாதாரம். அவர்கள் கூழ்போலி எனப்படும் சுற்று வடிவ கூடாரங்களில் வாழ்ந்தார்கள். ஒரே இடத்தில் நிலை கொண்ட வாழ்க்கை இல்லாமல் பசுமையை தேடி அவர்கள் இடமாறினார்கள். வாழ்வின் அடிப்படை விதி ஒன்றுதான்: உயிர் வாழ வேண்டுமென்றால் எப்போதும் போர் செய்ய வேண்டும், எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த கடினமான உலகில்தான் 1162 தெமூஜின் பிறந்தான். பிறந்த உடனேயே கையில் இரத்த கட்டி இருந்ததாக கூறப்படுகிறது. அவரது எதிர்காலம் எவ்வளவு இரத்தத்தை சிந்த வைக்கப் போகிறது என்பதற்கான சின்னமாக கூட அது கருதப்பட்டது. அவரது தந்தை ஏசுகை பகதூர் ஒரு சிறிய கோத்திரத்தின் தலைவர், போரில் வீரமானவர். ஆனால் பெரிய பேரரசை ஆளும் சக்தியோ அவருக்கு கிடையாது. அரசியல் சதிகள் என்பது எப்போதும் மங்கோலிய புல்வெளியில் வழக்கமாகவே இருந்தன. ஒரு நாள் எதிரிகள் விருந்தில் நஞ்சூட்ட ஏசுகை உயிரிழந்தார். அந்த சம்பவமே குடும்பத்தை கிழித்து போட்டது. அந்த மரணத்தோடு குடும்பம் முழுமையாக தனிமையிலே தள்ளப்பட்டது. கோத்திரத்தினர்கள் ஆதரவை விட்டு விலகினார்கள். தலைவரில்லாத குடும்பத்தோடு இருப்பது ஆபத்து என்று நினைத்து அவர்களை கைவிட்டார்கள். தாய் ஹோயலுன் தனது சிறுவர்களோடு புல்வெளியின் நடுவே அலைந்து கொண்டிருந்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் பசி, வறுமை, அவமானம் அனைத்தும் அவர்களை சூழ்ந்தது. பசியை அடக்குவதற்காக ஹோயலுன் வேர்கள், காட்டுப்பழங்களை தேடி சாப்பிட்டார். சில சமயம் எலிகளை பிடித்து கூட பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவர் தானே பசியில் வாடினாலும் பிள்ளைகளை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வாழ்ந்தார். அந்த தாயின் தியாகம்தான் தெமூஜினின் மனதில் ஒரு தலைவன் என்றால் தன் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் வேரூன்றச் செய்தது. சிறு வயதில் சகோதரர்களுக்கு மத்தியில் கூட சண்டைகள் ஏற்பட்டன. உணவின் பற்றாக்குறை அவர்களை ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக கூட மாற்றியது. ஒருமுறை பாக்டர் என்ற சகோதரனோடு ஏற்பட்ட சண்டையில் தெமூஜின் கொதித்து அவரை கொன்றே விட்டார். அந்த சம்பவம் அவரது உள்ளத்தில் மறக்க முடியாத புண்ணாக இருந்தாலும் அது வாழ்க்கையின் கொடுமையையும் கற்றுக் கொடுத்தது. வாழ்விற்கு சில நேரங்களில் கொடூரமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்பதை அந்த நாளே அவர் உணர்ந்தார். சிறு வயதிலேயே அவர் அடிமையாக வைக்கப்பட்ட அனுபவமும் மிக கடுமையானது. எதிரிகள் அவரை கயிற்றில் கட்டி கழுத்தில் மரக்கட்டைகள் போட்டு அவமானப்படுத்தினார்கள். அவர் அங்கும் கூட தளரவில்லை. உள்ளத்தில் ஒரே எண்ணம்தான்: நான் அடிமையாக வாழக்கூடாது. ஆகவே பல நாட்கள் காத்திருந்து காவலர்களின் கவனக்குறைவை கண்டபோது அவர் தப்பித்தார். அந்த தப்பிப்பின் போது அவர் சிந்தித்த ஒரே விஷயம்: எனக்கு சுதந்திரம் வேண்டும், அது கிடைப்பதற்காக நான் போராடுவேன். அந்த அனுபவமே அவரை வாழ்க்கை முழுவதும் சுதந்திரத்திற்காகவும் பலத்திற்காகவும் ஓடச் செய்தது. மங்கோலிய புல்வெளியில் வளர்ந்ததால் குதிரை சவாரி, வில்வித்தை, வாள்சண்டை ஆகியவற்றில் சிறு வயதிலேயே வல்லவரானார். அவர் குதிரையின் மீது சவாரி செய்யும் போது காற்றோடு பாய்வது போலவே இருந்தார். சவாரியில் இருந்தபடியே 4 திசைகளிலும் அம்புகளை எய்யும் திறமை அவர் பெற்றிருந்தார். அந்த திறமையே பின்பு மங்கோலிய படையின் அடையாளமாகவும் மாறியது. இளமை காலத்தில் அவர் பல நண்பர்களையும் எதிரிகளையும் சந்தித்தார். ஜமுகா என்கிற நண்பர் பின்பு அவருடைய மிகப்பெரிய எதிரியாகவும் மாறியவர். ஆனால் சிறு வயதில் அவர்கள் சேர்ந்து வேட்டையாடினார்கள். குதிரை ஓட்டத்தில் போட்டி போட்டார்கள். அந்த நட்புதான் பின்பு பெரிய வரலாற்றின் துவக்கமாகவும் அமைந்தது. இந்த காலம் முழுவதும் அவரது தாயார் ஹோயலுன் அவருக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் நம்பிக்கை என்பதே. காற்று எவ்வளவு பலமாக அடித்தாலும் புல் மீண்டும் எழும், அதுபோல நீயும் விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் தெமூஜினின் உள்ளத்தில் என்றும் எரிந்து கொண்டிருந்தன.
ஆக தெமூஜின் தனது சிறுவயது சோதனைகளை தாண்டிய போது அவர் இன்னும் ஒரு சிறிய கோத்திர தலைவனின் மகனாகத்தான் இருந்து வந்தார். பசி, வறுமை, அவமானம் இவை அனைத்தையும் கடந்து வந்தாலும் புல்வெளியில் வாழ்வதற்கான பெரிய சக்தி இன்னும் அவரிடத்தில் இல்லை. ஆனால் அவரது மனதில் மட்டும் ஒரு தீர்மானம் எரிந்து கொண்டிருந்தது. நான் ஒரு நாள் மங்கோலிய புல்வெளியை ஒன்றிணைப்பேன். நம்மை அடிமைப்படுத்த நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் வெல்வோம். அந்த எண்ணம் தான் அவரை இளைஞனாக மாறிய போது புதிய பாதைக்கு அழைத்துச் சென்றது. புல்வெளியின் அரசியல் சூழ்நிலை என்பது மிகவும் சிதறலாகவே இருந்தது. ஒவ்வொரு கோத்திரமும் தனித்தனி தலைவர்களோடு இருந்தார்கள். பலவீனமானவர்கள் பலமுள்ளவர்களிடம் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். இடையிடையே நிலம், குதிரைகள், மாடுகள், பெண்கள் ஆகியவற்றிற்காக போர்களும் வெடித்தன. அந்த சூழலில் தெமூஜின் தனது தைரியம், திறமை, புத்திசாலித்தனம் ஆகியவற்றால் சிறிய அளவில் கவனம் பெற துவங்கினான். அவரது சிறுவயது நண்பர் ஜமுகா முதலில் அவரது முக்கிய துணைவராக இருந்தார். இருவரும் சேர்ந்து சிறிய போர்களில் வெற்றி பெற்றார்கள். இந்த வெற்றிகள் அவர்களின் பெயரை புல்வெளி முழுவதும் பரப்பியது. தெமூஜின் தலைமையின் கீழ் போராடினால் வெற்றி உறுதி என்று மக்கள் நம்ப துவங்கினார்கள். ஆனால் நட்பு நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் ஜமுகா பழைய மரபையே நம்பி வந்தார். ஆட்சி மற்றும் சிம்மாசனம் என்பது அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கே உரியது. ஆனால் தெமூஜின் தனது வாழ்க்கையில் அனுபவித்த பசி, வறுமை, சோதனை ஆகியவற்றால் ஒரு நம்பிக்கையை வளர்த்திருந்தார். வலிமையும் திறமையும் உள்ளவரே தலைவராக வேண்டும். ஆக இந்த கருத்து வேறுபாடுதான் பின்பு அவர்களை எதிரிகளாகவும் மாற்றியது. ஜமுகா முதலில் தனது படையினரோடு தெமூஜினுக்கு எதிராக போரிட்டார். அந்த சண்டையில் தெமூஜின் பெரும் இழப்புகளையும் சந்தித்தார். அவரது ஆதரவாளர்கள் பலரும் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த தோல்வி அவரை உடைக்கவில்லை. மாறாக நான் இன்னும் வலிமையடைய வேண்டும் என்ற உண்மையை அவர் தெளிவாக உணர்ந்தார். அதற்கு பிறகு அவர் தந்திரமாக பல்வேறு யுக்திகளை கையாண்டார். ஒவ்வொரு கோத்திரத்தினரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களோடு பேசி நம்பிக்கையை ஏற்படுத்தினார். நான் உங்களை அடிமைப்படுத்த வரவில்லை, நாமெல்லாம் ஒன்றிணைந்தால் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று கூறினார். அவரது பேச்சுத்திறன், சிரத்தை, தைரியம் ஆகியவற்றால் பல சிறிய கோத்திரங்கள் அவருடைய பக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். தெமூஜின் தனது படையில் ஒழுக்கத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு வீரனுக்கும் தெளிவான கட்டுப்பாடு இருந்தது. போரில் பின்வாங்கினால் மரணம், துரோகம் செய்தால் மரணம். ஆனால் வீரர்கள் பெற்ற வெற்றியின் பலன்களை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தார். இந்த நடைமுறையால் அவர் மீது மக்களின் மரியாதையும் அதிகரித்தது. படிப்படியாக அவர் தனது படையினரை கட்டி எழுப்பினார். சிறிய போர்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். குதிரையின் வேகம், அம்பின் துல்லியம், போலியான பின்வாங்குதல் போன்ற யுக்திகள் அவரின் அடையாளமாக மாறியது. இந்த யுக்திகளால் போர்க்களத்திலே எதிரிகள் திடீரென குழப்பமடைந்து சிதறினார்கள். அந்த வெற்றிகள் அனைத்தும் அவரின் பெயரை இன்னும் பரப்பியது. இவ்வாறு பல ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1206 நடந்த பெரிய கூட்டத்தில் பல கோத்திர தலைவர்கள் ஒன்று கூடிய போது அவர்கள் ஒருமனதாக தெமூஜினை செங்கிஸ் கான் என்று அறிவித்தார்கள். அந்த சபை வெறும் பட்டமளிக்கும் நிகழ்ச்சி அல்ல, அது மங்கோலிய வரலாற்றின் புதிய யுகத்தின் துவக்கம். மங்கோலிய புல்வெளியில் சிதறிப்போன கோத்திரங்கள் ஒரே கொடியின் கீழ் ஒன்று கூடியன. அந்த தருணத்தில் செங்கிஸ்கான் கூறிய வார்த்தைகள் வரலாற்றில் நிற்கிறது. நாம் தனித்தனியாக இருந்தால் நம்மை யாரும் மதிக்க மாட்டார்கள், ஆனால் ஒன்றிணைந்தால் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது. அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் தீப்பற்றி எரிய வைத்தது. செங்கிஸ்கான் முதலில் செய்தது தனது பேரரசுக்கு அடிப்படையாக இருக்கும் சட்டங்களை உருவாக்குவதே. அவர் யாசா என்ற சட்டங்களை அறிவித்தார். அதில் போரில் பின்வாங்கினால் மரணம், துரோகம் செய்தால் மரணம், திருடினால் மரணம்,
அதே சமயம் வணிகர்களுக்கு பாதுகாப்பு, மத சுதந்திரம், குடும்பங்களுக்கான ஒழுங்குகள் ஆகியவற்றையும் அவர் கொண்டு வந்தார். இந்த கட்டுப்பாடுகள் அவரது பேரரசை ஒழுங்காக வைத்தது. இதற்கு பிறகு அவரது பார்வை மங்கோலிய புல்வெளியையும் தாண்டி சென்றது. கிழக்கில் சீனாவின் ஜின் வம்சம் பெரிய நகரங்கள், செல்வம், வலிமை ஆகியவற்றை கொண்ட பேரரசு. 1211 அவர் தனது படையோடு சீன எல்லையை தாண்டினார். மங்கோலியர்கள் குதிரையின் வேகத்திலும் வில் அம்பின் துல்லியத்திலும் உலகில் யாருக்கும் ஒப்பில்லாதவர்கள். அவர்கள் திடீரென வந்து தாக்கி பின்பு பின்வாங்கி மீண்டும் தாக்குவார்கள். அந்த யுக்தியை எதிர்கொள்ள சீன படையால் கூட முடியவில்லை. சில ஆண்டுகளில் ஜின் வம்சத்தின் பல நகரங்கள் விழுந்தன. பீஜிங் அருகே இருக்கக்கூடிய நகரங்களை கூட மங்கோலியர்கள் சூறையாடினார்கள். அந்த போர்களின் போது மங்கோலியர்களின் கொடுமை உலகையே அதிர வைத்தது. நகரம் ஒன்று தன்னை எதிர்த்தால் மக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுவார்கள், வீடுகள் எரிக்கப்படும். ஆனால் இந்த கொடுமை வெறும் வன்முறை அல்ல, அது உளவியல் தந்திரம். செங்கிஸ்கானுக்கு எதிராக நின்றால் அழிவு உறுதி என்ற பயம் பரவியது. பல நகரங்கள் போரிடாமல் சரணடைந்தார்கள். சீனாவை தாக்கிய பிறகு அவர் தனது பார்வையை மேற்கே திருப்பினார். மத்திய ஆசியாவில் குவாரசம் என்ற பேரரசு வலிமையாக இருந்து வந்தது. ஆரம்பத்தில் செங்கிஸ்கான் அவர்களோடு வணிக தொடர்பு கொள்ள முயன்றார். தூதர்களையும் அனுப்பி வைத்தார். ஆனால் குவாரசம் பேரரசர் அந்த தூதர்களை கொன்றுவிட்டார். அது செங்கிஸ்கானின் கோபத்தை எரிமலை போல வெடிக்கச் செய்தது. என்னை அவமதித்தவர்களை வாழவிட மாட்டேன் என்ற உறுதியோடு அவர் 1219 குவாரசம் பேரரசின் மீது படையெடுத்தார். அந்த போர் மங்கோலியர்களின் திறமையின் உச்சம். அவர்கள் பல திசைகளில் பிரிந்து ஒரே நேரத்தில் தாக்கினார்கள். குதிரைகளின் வேகம், போலியான பின்வாங்குதல், திடீர் தாக்குதல் ஆகியவற்றால் எதிரிகள் முற்றிலும் குழப்பமடைந்தார்கள். புகழ்பெற்ற புகாரா நகரமே வீழ்ந்துவிட்டது. செங்கிஸ்கான் அங்கு நுழைந்து, நான் கடவுள் அனுப்பிய தண்டனை, நீங்கள் பாவம் செய்ததால் நான் வந்துள்ளேன் என்றார். அந்த வார்த்தைகள் அவரது மனநிலையை காட்டியது. அதைப்போல சமர்கண்டும் அவருடைய தாக்குதலுக்கு இரையானது. மத்திய ஆசியாவின் செழிப்பான நகரங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டன. மக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். சிலர் அடிமைகளாக்கப்பட்டார்கள். குவாரசம் பேரரசு சில ஆண்டுகளிலேயே முற்றிலும் சிதறிப்போனது. இதற்கு பின்பு மங்கோலியர்கள் மேற்கே சென்று ரஷ்யா, கிழக்கு ஐரோப்பா ஆகியவற்றையும் தாக்கினார்கள். 1223 கல்கா நதிக்கரையில் நடந்த போரில் ரஷ்ய இளவரசர்கள் மற்றும் கிப்சாக் குதிரை வீரர்கள் இணைந்திருந்தார்கள். ஆனால் மங்கோலியர்களின் போலியான பின்வாங்குதலை காட்டி எதிரிகளை விரட்டி வர வைத்து பின்பு திடீரென சுற்றி வளைத்தார்கள். சில மணி நேரங்களில் எதிரிகளில் முற்றிலும் அழிந்தார்கள். அந்த செய்தி ஐரோப்பா முழுவதும் பரவியது. இந்த வெற்றிகளுக்கு பின்னால் இருந்த முக்கிய காரணம் மங்கோலியர்களின் போர்த்தந்திரம். ஒவ்வொரு வீரனும் குதிரை சவாரியில் நிபுணர்கள். ஒருவரிடம் 2-3 குதிரைகள் இருக்கும். ஒரு குதிரை சோர்ந்து விட்டால் மற்றொன்றில் ஏறுவார்கள். இதனால் அவர்கள் இடைவிடாமல் பல நாட்கள் பயணிக்க முடிந்தது. அவர்களின் வில் அம்புகள் மிகவும் துல்லியமானவை. சவாரியில் இருந்தபடியே 4 திசைகளிலும் அம்புகளை எய்யக்கூடியவர்கள். மேலும் அவர்களின் உளவுத்துறை மிக வலிமையானது. வணிகர்களைப் போலவோ மதகுருக்களைப் போலவோ சென்று எதிரிகளின் பலவீனங்களை பதிவு செய்வார்கள். அந்த தகவல்களை பயன்படுத்தி செங்கிஸ்கான் திடீர் தாக்குதலை நடத்துவார். இதனால் எதிரிகள் எப்போதும் குழப்பத்திலேயே இருந்தார்கள். ஆக செங்கிஸ்கானின் படையெடுப்பு என்பது உலகையே அதிர வைத்தது. அவரது பேரரசு கிழக்கில் ஜப்பான் கடலிலிருந்து மேற்கில் காஸ்பியன் கடல் வரை பரவியது. உலக வரலாற்றில் இதுவரை யாரும் கற்பனை செய்யாத அளவுக்கு பெரிய பேரரசை அவர் உருவாக்கினார். ஆக சீனாவின் ஜின் வம்சத்தையும் மத்திய ஆசியாவின் குவாரசம் பேரரசையும் ரஷ்யா வரை பறந்த பிராந்தியங்களையும் வென்று முடித்திருந்த போது செங்கிஸ்கான் தனது வாழ்க்கையின் கடைசி ஆண்டுகளில் கூட சோர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. புல்வெளியில் பிறந்த அந்த சிறுவன் உலகின் மிகப்பெரிய பேரரசை உருவாக்கி இருந்தாலும் அவரது மனம் இது போதாது என்ற எண்ணத்திலேயே இருந்தது. அந்த காலத்தில்
சீனாவின் மேற்கத்திய ஷியா, வெஸ்டர்ன் ஷியா எனப்படும் வம்சம் மங்கோலியர்களுக்கு முழுமையாக அடங்காமல் சற்றே சுதந்திரமாக இருந்தது. அந்த நிலைமையை அவர் சகித்துக் கொள்ளவில்லை. என் பேரரசில் யாரும் பாதியாக இருக்க முடியாது, முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்று உறுதியெடுத்தார். 1226ஆம் ஆண்டில் அவர் தனது படையோடு மேற்கத்திய ஷியாவை நோக்கி புறப்பட்டார். அப்போது அவர் வயது முதிர்ந்திருந்தாலும் குதிரையின் மேல் ஏறிய போது இன்னும் அந்த இளமை தீ அவருக்குள் எரிந்து கொண்டிருந்தது. நகரம் ஒன்றன் பின் ஒன்றாக விழத் துவங்கியது. மங்கோலியர்களின் முற்றுகை போர் உலகின் எந்த கோட்டையாலும் தாங்க முடியாதது. அவர்கள் ஒரு நகரத்தை சூழ்ந்துவிட்டு உணவு மற்றும் தண்ணீர் எதுவும் அந்த நகரத்துக்குள் செல்லாமல் தடுத்து விடுவார்கள். பசி, தாகம் ஆகியவை மக்களை பலவீனப்படுத்தியதற்கு பின்புதான் திடீரென அவர்கள் தாக்குவார்கள். அதை போல மேற்கத்திய ஷியாவின் நகரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்ந்தன. ஆனால் இந்த காலகட்டத்தில் செங்கிஸ்கானின் உடல் சோர்வடைந்து கொண்டிருந்தது. சில வரலாற்று பதிவுகள் அவர் வேட்டையாடும் போது குதிரையிலிருந்து விழுந்து காயமடைந்ததாக கூறுகின்றன. சிலர் அவர் வயதின் காரணமாக நோயால் பலவீனமடைந்தார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். எந்த காரணமாக இருந்தாலும் அவர் தனது படையை நிறுத்தவில்லை. தன் மரணத்தை உணர்ந்த போதும் கூட போரை வெற்றி பெறும் வரை நான் நிறுத்த மாட்டேன் என்ற உறுதியோடு இருந்தார். 1227ஆம் ஆண்டில் மேற்கத்திய ஷியா மீது நடத்தப்பட்ட யுத்தத்தின் நடுவே அவர் தனது கடைசி மூச்சையும் விட்டார். அவரது மரணச் செய்தி உடனடியாக வெளியில் சொல்லப்படவில்லை. காரணம், படையினர் உற்சாகம் இழக்கக்கூடாது என்பதற்காக. அவரின் உடலை ரகசியமாக வைத்துக்கொண்டு அவரது படைகள் போரில் வெற்றி பெற்று முடிக்கும் வரை அவரை உயிருடன் இருப்பது போல நடத்தினார்கள். ஆக செங்கிஸ்கானின் உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டதென்று வரலாற்றில் இன்று வரை மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சிலர் அவரது பிறப்பிடமான மங்கோலிய புல்வெளியின் ஓரிடத்திலே ரகசியமாக அடக்கம் செய்யப்பட்டதாக கூறுகிறார்கள். சில கதைகள் அவரது உடலை எடுத்துச் சென்றவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதாகவும் அதன் பிறகு அந்த இடம் யாருக்கும் தெரியாமல் வைக்கப்பட்டதாகவும் கூட கூறுகிறார்கள். சிலர் அவரது கல்லறையை தேடி அகழ்ந்தாலும் கூட இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ரகசியம் இன்று வரை மங்கோலிய வரலாற்றின் மிகப்பெரிய புதிர்களில் ஒன்றாகவே உள்ளது. ஆக அவரது மரணம் உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தினாலும் அவர் உருவாக்கிய பேரரசு சிதறவில்லை. ஏனென்றால் அவர் தன் வாழ்நாளிலேயே வாரிசுகளை தயார் செய்து வைத்திருந்தார். அவரது 3வது மகன் வகதை கான் பேரரசின் வாரிசாக அறிவிக்கப்பட்டார். வகதை தனது தந்தையின் பாதையை தொடர்ந்து பேரரசை நிலைநிறுத்த ஆரம்பித்தார். அவரது தலைமையில் மங்கோலியர்கள் மேலும் மேற்கே சென்று ஐரோப்பாவையும் தாக்கினார்கள். பின்பு குப்லாய் கான் சீனாவை பிடித்து யுவான் வம்சத்தை கூட நிறுவினார். அவர் பீஜிங்கை தனது தலைநகரமாகவும் மாற்றினார். சீன வரலாற்றிலேயே வெளிநாட்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரே வம்சம் யுவான் வம்சம். அதை போல ஹுலாகு கான் மேற்கே சென்று பாக்தாத்தையும் அழித்தார். 1258இல் நடந்த அந்த நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பாக்தாத் அப்போது கல்வி, அறிவியல், கலாச்சாரம் ஆகியவற்றின் மையமாக இருந்தது. ஆனால் ஹுலாகுவின் படையெடுப்பால் அந்த நகரம் முற்றிலும் சிதைந்தது. ஆக மொத்தத்தில் செங்கிஸ்கானின் தாக்கம் வெறும் போர்களில் மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய யாசா சட்டங்கள் நூற்றாண்டுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின. ஒழுக்கம், தண்டனை, மத சுதந்திரம், வணிகர்களுக்கு பாதுகாப்பு ஆகிய அனைத்தும் அவரது பேரரசின் அடையாளமாகவே இருந்தன. அவரது பேரரசில் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள் என அனைவரும் தங்கள் மதத்தை சுதந்திரமாக கடைபிடிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். இது அந்த காலத்தில் மிகவும் விசித்திரமான ஒன்று. மேலும் அவரது ஆட்சியில் வணிக பாதைகள் பாதுகாப்பாக இருந்தன. சில்க் ரோடு எனப்படும் புகழ்பெற்ற வணிக பாதை மங்கோலிய பேரரசின் கீழ் மிகவும் பாதுகாப்பானதாக மாறியது. வணிகர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணித்தாலும் யாரும் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. காரணம், வணிகரை தாக்குவது யாசா சட்டப்படி மரண தண்டனை. இதனால் கிழக்கு, மேற்கு ஆகிய நாடுகளுக்கு இடையே வணிகம் மிக வேகமாக வளர்ந்தது. அதை போல செங்கிஸ்கானின் போர்த்தந்திரங்கள் இன்றும் படைத்துறை பள்ளிகளில் கற்பிக்கப்படுகிறது. போலியான பின்வாங்குதல், குதிரைப்படையின் அதிவேக தாக்குதல், உளவியல் போர் இவை அனைத்தும்
அவரது படைகளின் அடையாளமாக இருந்தன. எதிரிகளை வெல்ல வலிமை மட்டும் போதாது, அவர்கள் மனதில் பயம் விதிக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். அந்த உளவியல் போர்தான் அவரை உலகின் மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றியது. 1227 அவரது மரணம் நடந்தாலும் அவரது பெயர் உலக வரலாற்றில் அழியாத அடையாளமாகவே மாறியது. புல்வெளியில் பிறந்த ஒரு சிறுவன், பசி, வறுமை, அவமானம் ஆகியவற்றை எதிர்கொண்ட ஒருவன் உலகின் அரை பகுதியை வென்ற பேரரசனாக மறைந்தான். அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதன் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், தைரியம் கொண்டு உலகை மாற்றிவிட முடியும் என்பதற்கான சான்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1769 ஆண்டு கோர்சிகா தீவில் பிறந்த நெப்போலியன் பிறந்த சூழ்நிலையிலேயே தனித்துவமானவன். கோர்சிகா அப்போது பிரான்சின் ஆட்சிக்குள் புதிதாக வந்திருந்தது. அந்த தீவில் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் தங்களை இத்தாலிய வேர்களோடு சேர்ந்தவர்கள் என கருதினார்கள். ஆனால் பிரான்சின் நிர்வாகம் அங்கே வேரூன்றி கொண்டிருந்தது. இந்த அரசியல் சூழலில் கார்லோ போனோபார்ட் மற்றும் லெடிசியா ரமோலினா ஆகிய தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைதான் நெப்போலியன். அவர்களின் குடும்பம் சிறிய அளவில் மரியாதை பெற்றிருந்தாலும் பொருளாதாரத்தில் வலிமை குறைந்திருந்தது. அப்பாவின் அரசியல் தொடர்புகள் மற்றும் சட்டவியல் அறிவுதான் குடும்பத்தை காப்பாற்றியது. கோர்சிகாவில் இருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கை, வறுமை மற்றும் பிரான்சின் ஆட்சி ஆகியவை கலந்த சூழலில்தான் நெப்போலியனின் சிறுவயது வாழ்க்கை கழிந்தது. நெப்போலியனின் சிறுவயது மிகவும் எளிமையானது. கோர்சிகா மக்கள் தங்களின் நிலம், கலாச்சாரம், மரபு ஆகியவற்றில் பெருமை கொண்டிருந்தார்கள். மலைப்பகுதிகளில் வளர்ந்ததால் அவர்கள் கடின உழைப்பில் பழகியவர்கள். அந்த சூழலில் வளர்ந்த நெப்போலியனும் தன்னம்பிக்கை, பிடிவாதம், கடின உழைப்பு போன்ற குணங்களை சிறு வயதிலேயே அடைந்தான். வீட்டில் பெற்றோர்களின் கட்டுப்பாடுகள் கடுமையாக இருந்தன. அவரது தாய் லெடிசியா குழந்தைகளை கடுமையான கட்டுப்பாட்டிலும் வைத்திருந்தார். ஒழுக்கம், கட்டுப்பாடு, வறுமையிலும் தைரியம் இழக்காமல் வாழ்வது ஆகியவற்றை அவர் கற்றுக் கொடுத்தார். இதுவே நெப்போலியனின் வாழ்நாளின் அடித்தளமாகவும் அமைந்தது. 1779 ஆண்டில் அவர் பிரான்சின் பிரியன் லேசாட்டோ என்ற இராணுவ பள்ளியில் சேர்க்கப்பட்டார். கோர்சிகாவினுடைய மொழி உச்சரிப்பு, உடல் அமைப்பிலே மிகச் சிறியதாக இருப்பது, பொருளாதாரத்தினுடைய பின்னணி ஆகிய காரணங்களால் அங்கிருந்த பிற மாணவர்கள் அவரை எளிதில் கிண்டல் செய்தார்கள். ஆனால் நெப்போலியன் அந்த அவமானங்களை தாங்கியதோடு மட்டுமல்ல, தனது உள்ளத்தில் நான் ஒரு நாள் அனைவருக்கும் என்னை நிரூபிப்பேன் என்ற எண்ணத்தை பதித்துக் கொண்டான். அவர் நூலகத்திலே அடிக்கடி நேரம் செலவிட்டார். வரலாறு, கணிதம், இராணுவ தந்திரங்கள் ஆகியவற்றில் அவர் தனித்துவமான ஆர்வத்தையும் காட்டினார். குறிப்பாக அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் போன்ற தலைவர்களின் வரலாறுகள் அவரை ஆழமாக ஈர்த்தன. 1784 பாரிஸின் புகழ்பெற்ற எகோலே மிலிட்டேர் என்ற இராணுவ பள்ளியில் சேர வாய்ப்பு கிடைத்தது. குடும்பம் வறுமையில் இருந்தாலும் அவரது தந்தையின் அரசியல் தொடர்புகள் காரணமாக அரசின் உதவியால் அந்த வாய்ப்பு வந்தது. அங்கு அவர் இன்னும் கடுமையாக உழைத்தார். ஒரு ஆண்டுக்குள் படிப்பை முடித்து 1785 வெறும் 16 வயதிலேயே இராணுவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அப்போது அவர் தந்தையை அவர் இழந்திருந்தார். அந்த இழப்பு அவரை இன்னும் சுயமாக சிந்திக்க செய்தது. குடும்பத்தின் பொறுப்பை தாங்கிய இளம் அதிகாரி தனது தொழிலில் முன்னேற வேண்டும் என்ற உறுதியோடும் அவர் செயல்பட்டார். அவரது முதலாவது நியமனம் துப்பாக்கி சுடும் படை. கணிதத்தில் சிறந்த அறிவு காரணமாக துப்பாக்கிகள், பீரங்கிகள், போர் இயந்திரங்கள் ஆகியவற்றின் இயக்கத்தை துல்லியமாக கணக்கிட்டார். இது அவரை மேலதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வந்தது. அவரிடம் இருந்த ஒழுக்கம், உழைப்பு, புத்திசாலித்தனமான யோசனை ஆகியவை அவரை பிற அதிகாரிகளிடம் இருந்து வேறுபடுத்தியது. அப்போது பிரான்சிலே அரசியல் கலக்கமும் அதிகமாகவே இருந்தது. மக்கள் அரசின் மீது வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள். பொருளாதாரம் மோசமடைந்திருந்தது.
அரச குடும்பம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் நெப்போலியனுக்கு எதிர்கால வாய்ப்புகளும் அதிகரித்தன. 1789 ஆண்டு பிரான்ஸ் புரட்சி வெடித்த போது நெப்போலியன் இன்னும் இளம் அதிகாரிதான். ஆனால் அந்த புரட்சி அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. பழைய அரசகுல அதிகாரிகளுக்கு இடமின்றி திறமையுள்ள சாதாரண மனிதர்களும் முன்னேறக்கூடிய காலமாக அது மாறியது. நெப்போலியன் தனது திறமையை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பும் அந்த புரட்சியால் அவனுக்கு வந்தது. அவர் புரட்சியின் துவக்கத்தில் பெரிய பங்கெடுப்பை எடுக்கவில்லை, ஆனால் அரசியல் மாற்றங்கள் அவரது உயர்வுக்கு வழிவகுத்தது. அவரது வாழ்க்கையின் முதல் பெரிய திருப்புமுனை 1793 டுலோன் நகரத்திலே வந்தது. அங்கு அரசுக்கு எதிராக கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பித்த போது பிரிட்டிஷ் கடற்படையும் அந்த கிளர்ச்சிக்கு ஆதரவு அளித்தது. நெப்போலியன் தனது பீரங்கி யுக்திகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் படையின் கப்பல்களை தகர்த்தார். அவரது திட்டமிடல் நகரத்தை மீண்டும் பிரான்ஸ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. இந்த வெற்றி அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க செய்தது. வெறும் 24 வயதிலேயே அவர் பிரிகேடியர் ஜெனரலாகவே உயர்த்தப்பட்டார். இந்த வெற்றியிலிருந்து நெப்போலியன் ஒரு புதிய பெயரை பெற்றான். இப்போது அவர் வெறும் கோர்சிகா சிறுவன் அல்ல, பிரான்சின் புதிய தலைமுறையின் இராணுவ தலைவர். அதற்கு பின்பு நெப்போலியன் படிப்படியாக பிரான்ஸ் அரசியல் உலகில் கவனிக்கப்பட துவங்கினான். அப்போது புரட்சியின் சூழலும் மிக கடுமையாக இருந்தது. அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஜாக்கோபின்கள், ஜிரோண்டின்கள் மற்றும் மன்னருடைய ஆதரவாளர்கள் என யாரும் அமைதியாக இல்லை. ஒவ்வொரு நாளும் பிரான்சில் அதிகாரம் மாறிக்கொண்டே இருந்தது. இந்த சூழலில்தான் நெப்போலியனின் பெயர் இளம், திறமையான, ஆனால் ஆபத்தானவன் என்றே பரவியது. அவர் மிக விரைவில் அதிகாரத்தின் உச்சிக்கு போவார் என்று சிலர் பயந்தார்கள், சிலர் நம்பினார்கள். 1795 பாரிஸில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி வெடித்த போது புரட்சி குழுவினர் நெப்போலியனை பாதுகாப்புக்கு பொறுப்பாக வைத்தார்கள். ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் பாரிஸை கைப்பற்ற முயன்றார்கள். ஆனால் நெப்போலியன் தனது பீரங்கிகளை நகரின் தெருக்களில் வைத்து சில மணி நேரத்துக்குள் அந்த கிளர்ச்சியை அடக்கினார். அந்த நாளை மக்கள் விஃப் ஆஃப் கிரேப் ஷாட் என்று வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் பீரங்கியிலிருந்து வந்த திராட்சை அளவிலான இரும்பு துண்டுகள் கிளர்ச்சியாளர்களை சிதறடித்தது. இந்த வெற்றியால் நெப்போலியன் பாரிஸின் காப்பாளர் என்ற பெயரையும் பெற்றார். அதற்கு பின்பு அவர் அரசின் கண்களில் மிக முக்கியமானவராகவும் உயர்ந்தார். அந்த காலத்தில் நெப்போலியனின் வாழ்க்கையில் மற்றொரு முக்கியமான நிகழ்வும் நடந்தது. ஜோசபின் டி போஹார்னேஸ் என்ற விதவை பெண்ணை அவர் திருமணம் செய்தார். ஜோசபின் சமூகத்தில் மிகுந்த தொடர்புகளை உடையவர். அவரை மணந்ததால் நெப்போலியனின் அரசியல் நிலை மேலும் வலுவானது. இதனால் அவருக்கு மிகப்பெரிய இராணுவ பொறுப்பும் வழங்கப்பட்டது. 1796 அவர் இத்தாலிய படையின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இத்தாலி போராட்டம்தான் நெப்போலியனை உலக மேடையில் அறிமுகப்படுத்தியது. அங்கு ஆஸ்திரியர்களும் அவர்களின் கூட்டாளிகளும் வலிமையாக இருந்தார்கள். ஆனால் நெப்போலியன் தனது வேகமும் தந்திரத்தாலும் அவர்களை வீழ்த்தினார். சில மாதங்களில் அவர் இத்தாலி முழுவதையும் கைப்பற்றினார். சிறிய நகரங்களை விடுவித்து நான் புரட்சியின் வீரன் என்ற பெயரையும் பெற்றார். அந்த வெற்றிகள் அவரை பிரான்சின் மிகப்பெரிய இராணுவ தலைவராகவே மாற்றியது. இத்தாலியில் வெற்றி பெற்ற பிறகு அவர் எகிப்தை நோக்கி புறப்பட்டார். பிரிட்டிஷ் பேரரசை அடக்க வேண்டுமானால் அவர்களின் இந்திய வணிக பாதையை தடுக்க வேண்டும் என்று அவர் யோசித்தார். அதற்காக எகிப்தை கைப்பற்ற வேண்டும் என்றார். 1798 அவர் எகிப்தை அடைந்தார். ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் நைல் நதிக்கரையில் நடந்த கடற்போரில் பிரிட்டிஷ் கடற்படை அவரின் கப்பல்களை அழித்தது. இதனால் எகிப்தில் அவர் சிக்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த இடைவெளியில் அவர் எகிப்திய நாகரிகத்தை பற்றி ஆராய்ந்தார். புகழ்பெற்ற ரோசட்டா கல் அந்த பயணத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. 1799 பிரான்சில் அரசியல் மீண்டும் குழப்பமான நிலைமையிலே இருந்ததால் அரசின் மீது மக்களின் நம்பிக்கையும் குறைந்துவிட்டது.
அப்போது நெப்போலியன் எகிப்திலிருந்து ரகசியமாக பிரான்சுக்கு திரும்பினார். சில மாதங்களிலேயே அவர் 18ஆம் ப்ரூமேர் கூப் எனப்படும் அரசியல் புரட்சியையும் நடத்தினார். இதனால் பழைய அரசாங்கம் வீழ்ந்தது. நெப்போலியன் முதல் கான்சல் என்ற புதிய பதவியையும் பெற்றார். இப்போது இவர் பிரான்சின் நிஜமான தலைவர். ஆக 1804ஆம் ஆண்டு பிரான்ஸ் அரசியல் வரலாற்றின் மிகப்பெரிய நிகழ்வு. நெப்போலியன் தன்னை பேரரசனாக முடிசூட்டிக் கொண்டான். பாரிஸில் உள்ள நோட்ரடேம் தேவாலயத்தில் நடந்த அந்த விழா உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 7ஆம் பாப்பர் பியஸ் அங்கு இருந்தார். ஆனால் வழக்கப்படி பாப்பர்ஸ் கிரீடத்தை நெப்போலியனின் தலையில் வைக்க வேண்டும். ஆனால் நெப்போலியன் தானே பாப்பரிடம் இருந்து கிரீடத்தை எடுத்துக்கொண்டு தன் தலையில் வைத்துக் கொண்டான். இந்த செயல் பிரான்ஸ் மட்டுமல்ல, ஐரோப்பா முழுவதும் ஒரு அடையாளமாகவே மாறியது. நெப்போலியன் கூறிய செய்தி தெளிவானது. என் அதிகாரத்தை எனக்கு யாரும் தரவில்லை, அதை எனக்காக நானே எடுத்துக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து நெப்போலியன் பேரரசன். அவர் வெறும் இராணுவ தலைவர் அல்ல, பிரான்சின் நிர்வாகம், சட்டம், சமூக ஒழுங்கு அனைத்தையும் மாற்றியவர். அவரது பெயரில் வந்த நெப்போலியன் கோட் என்ற சட்டங்கள் இன்றும் பல நாடுகளில் அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றன. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சொத்துரிமை, விவாகரத்து சட்டங்கள், கல்வி அமைப்பில் மாற்றங்கள் என இவை அனைத்தும் அவர் கொண்டு வந்ததுதான். புரட்சியின் கோஷங்களை நடைமுறைப்படுத்தியவர் என்ற பெயரும் கூட அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் கூட அவரது ஆட்சியின் முக்கிய அடையாளம் என்றால் அது போர்தான். 1805 ஆஸ்திரியா, ரஷ்யா, பிரிட்டன் ஆகியவை இணைந்து பிரான்சை தாக்க தீர்மானித்தார்கள். ஆனால் நெப்போலியன் தனது இராணுவ திறமையால் அவர்களை சிதைத்தார். ஆஸ்டர்லிட்ஸ் என்ற போரில் அவர் காட்டிய தந்திரம் வரலாற்றில் இன்னும் போர்க்களத்தின் உச்சம் என்று அழைக்கப்படுகிறது. 3 பேரரசுகளின் படைகள் ஒன்றிணைந்து வந்த போதிலும் நெப்போலியன் அவர்களை சில மணி நேரங்களில் தோற்கடித்தார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஜெனா, வாக்ராம் போன்ற போர்களிலும் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றார். அவரது படைகள் ஐரோப்பாவின் பெரும்பகுதியை கைப்பற்றின. ரஷ்யாவும் வீழ்ந்தது, ஆஸ்திரியாவும் அடங்கியது, இத்தாலி முழுவதும் அவரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது, ஸ்பெயினும் கூட பிரான்சின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் போனது. ஐரோப்பாவில் எவரும் நெப்போலியனுக்கு எதிராக நிற்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஆனால் அவரின் ஒரே எதிரி பிரிட்டன். கடற்படையில் பிரிட்டன் எப்போதும் வலிமையாகவே இருந்தது. 1805 நடந்த டிராஃபல்கர் போரில் பிரிட்டிஷ் கடற்படை நெப்போலியனின் கடற்படையை சிதறடித்தது. அந்த தோல்வியால் பிரான்ஸ் கடற்படைக்கு மீண்டும் எழவே முடியாத நிலை உருவானது. இதனால் நெப்போலியன் கடற்படையால் பிரிட்டனை வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டார். அதற்கு பதிலாக அவர் கான்டினென்டல் சிஸ்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பிரிட்டிஷ் பொருட்கள் ஐரோப்பாவில் எங்கும் வரக்கூடாது என்று உத்தரவிட்டார். ஆனால் அந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் பல நாடுகள் ரகசியமாக பிரிட்டனோடு வியாபாரம் செய்தார்கள். அவரது ஆட்சியின் போது பிரான்ஸ் உலகின் மிகப்பெரிய சக்தியாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் பிரான்சில் சோர்வு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. தொடர்ந்து போர்களால் மக்கள் சோர்ந்து போனார்கள். பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. ஆனால் நெப்போலியன் தன் பேரரசை மேலும் விரிவாக்க வேண்டும் என்ற ஆசையில் சும்மா இருக்கவில்லை. 1812 அவர் ரஷ்யாவை நோக்கி படையெடுத்தார். அங்குதான் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையும் காத்திருந்தது. உலகின் மிக வலிமையான படையெடுப்பு என கருதப்பட்ட கிராண்ட் ஆர்மி சுமார் 6 லட்சம் வீரர்களோடு ரஷ்ய எல்லையை தாண்டியது. ஆரம்பத்தில் நகரங்கள் கைப்பற்றப்பட்டாலும் ரஷ்ய படைகள் நேரடி மோதலுக்கு வரவில்லை. அவர்கள் தங்கள் நகரங்களை காலி செய்து உணவு வளங்களை எரித்துவிட்டு பின்வாங்கினார்கள். இதனால் நெப்போலியனின் படைகள் முன்னேறிய போதெல்லாம் உணவும் தங்கும் இடமும் இல்லாமல் சோர்வு அடைந்தார்கள். மாஸ்கோவுக்கு வந்து சேர்ந்த போது நகரம் முற்றிலும் காலி செய்யப்பட்டிருந்தது. மாஸ்கோ தீப்பற்றி எரிந்தது. நெப்போலியன் வெற்றி பெற்றாலும் வெற்றியில் அர்த்தமில்லை. பனிக்காலம் நெருங்கிய போது குளிர், பசி, நோய் இவை எல்லாம் சேர்ந்து பிரான்சின் படைகளை அழிக்க துவங்கியது. பின்வாங்கும் போது ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்தார்கள். சிலர் பனியில் உறைந்து செத்தார்கள். சிலர் பசி காரணமாக பலவீனமடைந்தார்கள்.
6 லட்சம் வீரர்களில் பிரான்சுக்கு திரும்பியவர்கள் மிகச்சிறிய தொகை மட்டுமே. இந்த ரஷ்ய படையெடுப்பே நெப்போலிய பேரரசின் அடித்தளத்தை அசைத்து பார்த்தது. அவரது எதிரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரியா ஆகியவை இணைந்து பிரான்சுக்கு எதிராக பெரிய கூட்டணியையும் உருவாக்கினார்கள். 6th Coalition War எனப்படும் இந்த போரில் 1813 லீப்சிக் அருகே நடந்த பேட்டில் ஆஃப் நேஷன்ஸ் நெப்போலியனின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாக அமைந்தது. 4 நாட்கள் நீண்ட அந்த போரில் அவரது படைகள் முற்றிலும் சிதறியது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பல கூட்டாளிகளை அவரை விட்டு விலகினார்கள். இந்த தோல்விக்கு பிறகு 1814 கூட்டணி படைகள் நேரடியாக பாரிஸை அடைந்தார்கள். பிரான்ஸ் மக்கள் சோர்வடைந்திருந்தார்கள். போர்களால் பொருளாதாரம் சிதைந்து போயிருந்தது. அரசியல் எதிரிகளும் வலுவாகி இருந்தார்கள். இறுதியில் நெப்போலியன் தனது அதிகாரத்தை விட்டு விலக வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. அவரை எல்பா என்ற சிறிய தீவுக்கும் துரத்தினார்கள். ஆனால் அங்கு கூட அவர் அமைதியாக இல்லை. சில மாதங்களில் 1815 அவர் எல்பாவிலிருந்து தப்பி பிரான்சுக்கு திரும்பினார். மக்கள் இன்னும் அவரை நினைவில் வைத்திருந்தார்கள். படைகள் அவரோடு மீண்டும் சேர்ந்தன. எதிரிகள் அவர் வந்ததும் சரணடையாமல் வாழ்க நெப்போலியன் என்று குரலிட்டார்கள். இவ்வாறு அவர் மீண்டும் அதிகாரத்தில் அமர்ந்தார். அந்த காலம் வரலாற்றில் 100 days என அழைக்கப்பட்டது. ஆனால் கூட்டணி படைகள் மீண்டும் ஒருங்கிணைந்தார்கள். 1815 ஜூன் 18 வாட்டர்லூ என்ற இடத்தில் நடந்த போர் நெப்போலியனின் கடைசி போர். அவர் அங்கு மிகுந்த தைரியத்தோடு போராடினாலும் பிரிட்டிஷ் தளபதி வெல்லிங்டன் மற்றும் ரஷ்ய படைகள் இணைந்து அவரை முற்றிலும் தோற்கடித்தார்கள். அந்த தோல்வியால் நெப்போலியனின் அரசியல் வாழ்க்கை முடிந்தது. வாட்டர்லூவில் நடந்த அந்த தோல்விக்கு பின் நெப்போலியனின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. பிரான்ஸ் மக்கள் இப்போது அவரை மீண்டும் காப்பாற்ற முடியாது என்பதை கண்டுவிட்டார்கள். அரசியல் எதிரிகள் அவரை 2வது முறையாக அதிகாரத்திலிருந்து அகற்றினார்கள். இந்த முறை கூட்டணி நாடுகள் அவரை பிரான்சுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறிய தீவுக்கு அனுப்ப விரும்பவில்லை. மாறாக உலகின் தொலைவான பகுதியான அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுவே இருக்கும் செயின்ட் ஹெலினா தீவுக்கு அனுப்பினார்கள். அந்த தீவு லண்டனில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. உலகிலேயே தனிமையான இடம். அங்கே இருந்து அவர் மீண்டும் தப்பிக்க முடியாது என்பதே பிரிட்டிஷ் அரசின் எண்ணம். 1815 அக்டோபரில் அவர் செயின்ட் ஹெலினாவில் அடைந்தார். அந்த தீவினுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானது. குளிரான வானிலை, ஈரப்பதம் நிறைந்த பகுதி, உணவு கூட எளிமையானது, மருத்துவ வசதியும் குறைவு. அவர் இருந்த இடமும் கூட ஈரப்பதம் நிறைந்த சிதைந்த இடம். ஆக முன்னாள் பேரரசன் இப்போது உலகிலிருந்து துண்டிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட சிறைவாசியாக மாறினார். அந்த நாட்களில் அவர் தனது வாழ்க்கையை பற்றி நிறைய சிந்தித்தார். தனது வெற்றிகள், தோல்விகள், நடத்திய போர்கள் அனைத்தையும் நினைத்தார். தனது அதிகாரம் வீழ்ந்தாலும் வரலாற்றில் தன் பெயர் அழியாது என்ற நம்பிக்கை அவருக்குள் எப்போதும் இருந்தது. அவர் தினமும் தனது அதிகாரிகளோடு உரையாடி தனது நினைவுகளை பதிவு செய்தார். அந்த உரையாடல்களில் நான் என் வாழ்க்கையை பிரான்சுக்காக அர்ப்பணித்தேன், ஆனால் உலகம் என்னை எப்படி நினைவில் கொள்கிறது என்பதை வரலாறே தீர்மானிக்கும் என்று கூறினார். செயின்ட் ஹெலினாவில் இருந்தபோது அவர் உடல் நலம் மேலும் மோசமடைந்தது. கல்லீரல் மற்றும் வயிற்றுப் புற்றுநோய் குறித்த அறிகுறிகளும் வெளிப்பட ஆரம்பித்தன. பிரிட்டிஷ் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தாலும் அங்கே இருந்த சூழ்நிலை அவரது உடலை விரைவில் சிதைத்தது. 1821 மே மாதம் 5ஆம் தேதி 51வது வயதில் நெப்போலியன் மரணமடைந்தார். அவரது கடைசி வார்த்தைகள் பிரான்ஸ் ஆர்மி ஜோசிஃபைன். ஆக அவர் இறுதி வரைக்கும் நினைத்தது தனது நாட்டையும் தனது முன்னாள் மனைவியும் தான் என்பதை காட்டுகிறது. அவரது உடலை முதலில் செயின்ட் ஹெலினாவிலேயே அடக்கம் செய்தார்கள். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு 1840 அவரது உடலை பிரான்சுக்கு திரும்ப கொண்டு வந்து பாரிஸின் லெஸ் இன்வாலிடஸ் அரண்மனையில் வைத்து மக்கள் பார்வைக்கும் வைத்தார்கள். இன்று வரை அந்த இடம் உலகம் முழுவதும் இருந்து வருபவர்களுக்கு முக்கிய தலமாகவே இருக்கிறது. நெப்போலியனின் மரணத்திற்கு பிறகும் அவரது மரபு அழியவில்லை. அவரது போர்கள் உலக அரசியல் வரைபடத்தையே மாற்றியது. அவரது சட்டங்கள் இன்றும் பல நாடுகளில் நீடிக்கிறது. அவர் உருவாக்கிய நெப்போலியன் கோட்
பல நாடுகளின் சட்டமைப்புக்கு அடிப்படை. அவரது போர்த்தந்திரங்கள் இன்றும் படைத்துறை கல்வியில் கற்பிக்கப்படுகிறது. ஒரு சிறிய தீவிலிருந்து வந்த வறுமையில் வளர்ந்த சிறுவன் உலகின் பெரும்பகுதியை கைப்பற்றிய பேரரசனாக மாறினான். ஆனால் அந்த அதிகாரமும் நீண்ட நாள் நிலைக்கவில்லை. இருந்தாலும் அவரது பெயர் வரலாற்றில் என்றும் அழியாது. ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு உயரம் சென்று உலகையே அதிர வைக்க முடியும் என்பதற்கான உயிருடன் வாழ்ந்த சான்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாவீரன் அலெக்சாண்டர் என்ற பெயர் உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பெயராகவே மாறிவிட்டது. ஆனால் அவர் வீரராக உருவான பாதை எங்கே ஆரம்பித்தது? அது கிமு 356ஆம் ஆண்டில் மாசிடோனியாவின் தலைநகரான பெல்லா என்ற சிறிய நகரத்திலே. அப்பொழுது எபிரஸ் பகுதியில் உள்ள அப்பலோன் கோயில் தீப்பற்றி எரிந்தது. அதே நேரத்தில் 2ஆம் பிலிப்பினுடைய மனைவி ஒலிம்பியாஸ் ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றாள். மக்கள் இதை தெய்வத்தின் அறிகுறியாக கருதி இந்த குழந்தை சாதாரணமானது அல்ல, உலகை மாற்ற பிறந்தவன் என்று நம்பினார்கள். அப்படி பிறந்த அந்த குழந்தையே அலெக்சாண்டர். அலெக்சாண்டனுடைய தந்தை 2ஆம் பிலிப் அன்றைய காலத்தின் மிகப்பெரிய அரசியல் தந்திரவாதியாகவும் இராணுவ தலைவராகவும் இருந்தார். முன்பு பலமுறை வெளிநாட்டு படைகளால் தாழ்த்தப்பட்ட மாசிடோனியாவை அவர் புதிதாக உருவாக்கிய ஃபைலாங்ஸ் என்ற அணிவகுப்பு முறையாலும் கடுமையான இராணுவ ஒழுங்காலும் வலிமையாக்கினார். பிலிப் சாமானியமாக எதிரிகளை அடக்கவில்லை. அவர் எதிரிகளை வென்ற பின்பு அவர்களை தனது கூட்டாளிகளாக மாற்றும் திறமை உடையவர். அவர் அலெக்சாண்டரின் தந்தை என்ற அடிப்படையில் மட்டும் முக்கியமானவர் அல்ல. அலெக்சாண்டரின் மனப்பாங்கு, அரசியல் குணம், யுத்த நுண்ணறிவு ஆகியவற்றை வடிவமைத்த முதன்மை மனிதர். மறுபுறம் தாய் ஒலிம்பியாஸ் முற்றிலும் வேறு விதமானவர். அவர் எபிரஸ் நாட்டின் இளவரசி. ஆன்மீக சடங்குகள் மற்றும் இரகசிய மத நம்பிக்கைகளில் ஆழ்ந்தவர். அவர் அடிக்கடி அலெக்சாண்டரிடத்திலே, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ தெய்வத்தின் மகன் என்று கூறியதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த எண்ணம் சிறு வயதிலிருந்தே அலெக்சாண்டரின் மனதில் ஆழமாக பதிந்தது. இதுவே பின்பு அவரை நான் ஜியூஸின் பிள்ளை என்று நம்ப வைக்கவும் செய்தது. ஒலிம்பியாஸ் தன் மகன் ஒரு நாள் உலகின் மிகப்பெரிய அரசனாக வேண்டும் என்ற துடிப்புடன் அவரை வளர்த்தார். அவர் மிகுந்த பிடிவாதமிக்க பெண். அரச அரண்மனையில் எவ்வளவு அரசியல் சதி நடந்தாலும் தனது மகனின் எதிர்காலத்தை மட்டுமே அவர் கவனித்தார். இந்த 2 பெற்றோர்களின் முரண்பட்ட குணங்கள் அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் தனித்துவமான கலவையையும் ஏற்படுத்தியது. தந்தையிடம் இருந்து இராணுவ திட்டங்கள், தந்திரங்கள், ஆட்சி சிந்தனைகளை கற்றுக்கொண்டார். தாயிடமிருந்து தெய்வீக நம்பிக்கைகள், ஆழ்ந்த ஆன்மீக உணர்வுகள் மற்றும் பிடிவாதம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். இந்த 2 சக்திகளின் கலவையால் தான் அவர் ஒரு சாதாரண அரசனாக அல்லாமல் மகத்தான வெற்றியாளனாகவும் மாறினார். சிறுவயது நாட்களில் அலெக்சாண்டர் ஒரு ஆர்வமிக்க குழந்தை. வீரர்களின் கதைகள், புராணங்களின் சாகசங்கள் அவரை ஈர்த்தன. குறிப்பாக ட்ரோஜன் போரின் அகிலீஸ் அவனது ஹீரோவாகவே மாறினான். ஒரு நாள் அகிலீஸை போல உலகில் புகழ் பெற வேண்டும் என்பதே அவனது கனவு. அவன் தன்னுடன் எப்போதும் ஹோமரின் இலியட் நூலை வைத்திருந்தான். அவனது ஆசை அகிலீஸின் கதையைப் போல தனது வாழ்க்கையும் ஒரு காவியமாக மாற வேண்டும் என்பதுதான். பின்பு அவர் ஆசியா மைனருக்கு சென்றபோது ட்ரோயில் அகிலீஸின் கல்லறையில் காணிக்கை செலுத்தியது அந்த சிறுவயது கனவின் வெளிப்பாடே. அலெக்சாண்டரின் சிறுவயதில் நடந்த மிகவும் புகழ்பெற்ற சம்பவம் பூசிபாலஸ் என்ற குதிரையை அடக்கியது. அந்த குதிரை மிகுந்த காட்டுத்தனமாக இருந்தது. பல வீரர்கள் முயன்றும் அதை அடக்க முடியவில்லை. 2ஆம் பிலிப் கூட அதை விட்டுவிடச் சொல்லிவிட்டார். ஆனால் சிறுவனாக இருந்த அலெக்சாண்டர் அதை கவனமாக நோட்டமிட்டான். குதிரை தனது நிழலை கண்டு பயப்படுகிறதை அவன் உணர்ந்தான். உடனே குதிரையை சூரியன் நோக்கி திருப்பி அதன் முதுகில் ஏறினான். குதிரை அமைதியாகிவிட்டது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது 2ஆம் பிலிப்
பெருமையுடன், மகனே, உனக்காக மாசிடோனியா மட்டும் போதாது, உனக்கு தேவையானது முழு உலகம் என்று கூறினார். இந்த சம்பவம் சிறுவயது அலெக்சாண்டரின் திறமையை மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையின் எதிர்கால திசையை சுட்டிக்காட்டியது. அரண்மனையில் அலெக்சாண்டரின் வாழ்க்கை எப்போதும் சௌகரியமாகவே இருந்ததாக நினைக்க முடியாது. இரண்டாம் பிலிப் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டிருந்ததால் அரண்மனையில் அரசியல் சதிகள், மனைவிகளுக்கு இடையிலான போட்டிகள், வாரிசு அரசியல் ஆகியவை தினசரி நடந்து கொண்டே இருந்தது. ஒலிம்பியாஸ் தனது மகன் ஒரு நாள் அரசனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அலெக்சாண்டரை எப்போதும் பாதுகாத்தும் ஊக்குவித்தும் வந்தார். அந்த சூழலில் வளர்ந்ததால் அலெக்சாண்டர் மிகவும் எச்சரிக்கையுடனும் சுய நம்பிக்கையுடனும் வளர்ந்தான். குழந்தை பருவத்திலிருந்தே அவர் நான் பிறரை விட வேறுபட்டவன் என்ற நம்பிக்கையோடும் இருந்தார். விளையாட்டு வயதிலும் கூட அலெக்சாண்டர் அரசனாகவே விளையாடுவான். தனது நண்பர்களை படை வீரர்களாக கொண்டு எதிரிகளை அடக்கும் விளையாட்டுகளை நடத்துவான். அவனது நண்பர்களும் அவன் நம்மிடம் இருந்தாலும் மனதில் எப்போதும் அரசன் என்று நினைத்தார்கள். சிறு வயதிலிருந்தே இந்த தலைமையாளர் குணம் வெளிப்பட்டது. அதனால்தான் பின்பு அவன் உண்மையில் மன்னராக ஆனபோது படை வீரர்கள் தங்கள் உயிரையே அர்ப்பணிக்க தயங்கவில்லை. ஆக அலெக்சாண்டரின் சிறுவயது சம்பவங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அவர் சாதாரணமாக பிறந்தாலும் சாதாரணமாக வாழப்போவதில்லை என்பதற்கான அடையாளங்கள் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக தெரிந்தன. தந்தையின் இராணுவ அறிவும் தாயின் ஆன்மீக ஊக்கமும் சிறுவயது அனுபவங்களும் அவரது தனித்துவத்தை வடிவமைத்தன. அவர் வாழ்ந்த சூழ்நிலை, குடும்பம், சிறுவயது நிகழ்வுகள் அனைத்துமே இணைந்து ஒரு நாளில் உலக வரலாற்றை மாற்றப்போகும் ஒருவரை உருவாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அலெக்சாண்டரின் சிறுவயது அனுபவங்களால் அவரது தனித்துவம் வெளிப்பட்டிருந்தாலும் உண்மையான பரிணாமம் அவருக்கு கிடைத்த கல்வியில்தான் இருந்தது என்று சொல்லலாம். கிமு 343ஆம் ஆண்டு இரண்டாம் பிலிப் தனது மகனுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒரே நபரை தேர்ந்தெடுத்தார். அவர் யாரென்றால் அக்காலத்தின் மிகப்பெரிய தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் அப்போதே கிரேக்க உலகில் புகழ்பெற்ற சிந்தனையாளர், பிளேட்டோவின் சீடன், பின்னர் தனக்கே உரிய பள்ளியை நிறுவியவர். பிலிப் தனது மகனுக்கான கல்வி வெறும் எழுத்தறிவு அல்லது கணித அறிவாக இருக்கக்கூடாது, அது ஆட்சியாளரின் அறிவாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். அதனால்தான் அவர் அரிஸ்டாட்டிலை அழைத்தார். பிலிப் அரிஸ்டாட்டிலுக்கு அவரது சொந்த ஊரான ஸ்டாகிரா நகரை மீண்டும் கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்தார். அந்த நிபந்தனையோடு அரிஸ்டாட்டில் மாசிடோனியாவிற்கு வந்து அலெக்சாண்டரின் ஆசிரியராக மாறினார். அரிஸ்டாட்டிலின் கற்பித்தல் பாணி மிகவும் வித்தியாசமானது. அவர் எப்போதும் தத்துவத்தை வாழ்க்கையோடு இணைத்து கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் புத்திசாலித்தனமாக யோசிக்க தெரியாவிட்டால் அவனுடைய இராணுவ வெற்றிகளுக்கு மதிப்பு இருக்காது என்று அவர் சொன்னார். அலெக்சாண்டருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் பல. அரசியல், தத்துவம், கவிதை, மருத்துவம், விலங்கியல், புவியியல், கலை, இலக்கியம் என பரந்த துறைகள். ஆனால் அவற்றை வெறும் புத்தக அறிவாக அல்லாமல் நடைமுறைக்கு ஏற்றதாக கற்றுக் கொடுத்தார். உதாரணமாக, அரசியல் பேசும்போது ஒரு நல்ல அரசன் தனது மக்களை அடிமைகளாக நடத்தக்கூடாது, அவர் மக்களின் தந்தை போல இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். அதே சமயம் எதிரிகளை அடக்க வேண்டுமானால் இரக்கத்தை காட்ட வேண்டிய நேரமும் உண்டு, கடுமையை காட்ட வேண்டிய நேரமும் உண்டு என்று சொன்னார். இந்த இரண்டையும் இணைக்க கற்றுக்கொண்டார் அலெக்சாண்டர். அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு ஹோமரின் இலியட் நூலை மிகவும் ஆழமாகவும் படிக்க வைத்தார். அலெக்சாண்டர் அகிலீஸை தனது முன்மாதிரியாக கண்டான். அரிஸ்டாட்டில், நீ அகிலீஸின் வீரத்தை விரும்புகிறாய், ஆனால் அகிலீஸ் செய்த தவறுகளை செய்யாமல் நல்ல அரசனாக இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த அறிவுரை அலெக்சாண்டரின் வாழ்நாளில் எப்போதும் அவரை வழிநடத்தியது. அதனால்தான் பின்பு அவர் வென்ற எதிரிகளிடம் கூட, குறிப்பாக போரஸ் மன்னனை வென்ற பின்பு மரியாதையுடன் நடந்து கொண்டார். கல்வியின் போது அலெக்சாண்டர் இயற்கை அறிவியலிலும் ஆர்வம் கொண்டான்.
அரிஸ்டாட்டில் அவனுக்கு விலங்குகளின் தன்மை, தாவரங்களின் பயன்கள், மருத்துவ அறிவு ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் நோய்களை குணப்படுத்தும் அடிப்படை மருத்துவ அறிவு வைத்திருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். உண்மையிலேயே பின்பு அலெக்சாண்டர் தனது படை வீரர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியதும் சில நோய்களை தானாகவே சிகிச்சை செய்ததும் வரலாற்றில் இருக்கிறது. அரிஸ்டாட்டிலின் பாடங்களில் மிக முக்கியமான ஒன்று கலாச்சாரங்களை அறிவது. உலகம் என்பது வெறும் கிரேக்கர்களால் மட்டும் ஆனதல்ல. பிற மக்களும் தங்களுடைய மதிப்பையும் அறிவையும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தாழ்த்தாமல் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் திறமை உனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த கருத்து பின்பு அலெக்சாண்டரின் பேரரசு கொள்கையிலே பிரதிபலிக்க ஆரம்பித்தது. அவர் பெர்ஷியர்களையும் எகிப்தியர்களையும் இந்தியர்களையும் வென்றதற்கு பின்பு அவர்களின் கலாச்சாரத்தை மதித்து அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார். இதற்கு அடிப்படை விதைத்தது அரிஸ்டாட்டில் தான். ஆக ஆசிரியரும் மாணவருமான இவர்களுக்கு இடையேயான உறவு தனித்துவமானது. அலெக்சாண்டர் ஒரு ஆர்வமிக்க மாணவன். அவன் எப்போதும் கேள்விகள் கேட்பான். நட்சத்திரங்கள் ஏன் அப்படி பிரகாசிக்கின்றன? ஆறுகள் எங்கே ஆரம்பிக்கின்றன? மனிதர்கள் ஏன் போர்களில் இறப்பதற்கு தயங்காமல் செல்கிறார்கள்? போன்ற கேள்விகள் அவனது ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. அரிஸ்டாட்டில் பொறுமையுடன் அனைத்தையும் விளக்குவார். பலமுறை அவர் அலெக்சாண்டரை இயற்கை உலகுக்குள் அழைத்து சென்று அங்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தார். இந்த அனுபவங்கள் அலெக்சாண்டரின் மனதில் அறிவை நேசிக்கும் பழக்கத்தையும் உருவாக்கியது. ஆனால் கல்வி வெறும் தத்துவம், அறிவியல் மட்டுமல்ல. அரசனாக இருக்க வேண்டிய அரசியல் நுண்ணறிவும் அவசியம். 2ஆம் பிலிப் தனது மகனை அரசியல் சூழல்களிலும் கலந்து கொள்ளச் செய்தார். அரண்மனை சபைகளில் அமர வைத்து அமைச்சர்களின் வாதங்களை கேட்கச் செய்தார். சிறு வயதிலிருந்தே அரசியல் வஞ்சகம், கூட்டணி, துரோகம் ஆகியவற்றை அவன் கற்றுக்கொண்டான். இது அவனை ஒரு எச்சரிக்கையுடன் சிந்திக்கும் அரசியல்வாதியாகவும் உருவாக்கியது. அரிஸ்டாட்டிலின் தாக்கம் அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமானது. ஆனால் அவர்கள் இடையே சில கருத்து வேறுபாடுகளும் இருந்தன. அரிஸ்டாட்டில் கிரேக்கர்களை உயர்ந்தவர்களாகவும் பிற மக்களை அடிமைகளாகவும் பார்க்க வேண்டும் என்றார். ஆனால் அலெக்சாண்டர் உலகின் பல மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தான். இது அவர்களுக்கு இடையே ஒரு மாறுபாட்டையும் ஏற்படுத்தியது. இருந்தாலும் கல்வியின் அடித்தளத்தை அரிஸ்டாட்டில் அமைத்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. அலெக்சாண்டர் ஒரு அரச குமாரனாக மட்டும் இல்லாமல் அறிவிலும் வலிமையிலும் சிறந்தவனாக வேண்டும் என்ற எண்ணம் அவனை சிறு வயதிலிருந்தே ஆட்கொண்டிருந்தது. கல்வி அவனை யோசிப்பதற்கும் முடிவு எடுப்பதற்கும் உலகை காண்பதற்கும் வித்திட்டது. பின்பு அவர் படைத்த வெற்றிகளுக்கு பின்னால் இருந்த ஆழ்ந்த அரசியல் சிந்தனையின் வேர் அரிஸ்டாட்டிலின் பாடங்களில் இருந்தது. அலெக்சாண்டரின் கல்வி காலத்தை நினைவு கூறும் போது அவர் பெற்ற பாடங்கள் வெறும் புத்தக அறிவு அல்ல, ஒரு அரசனின் மனப்பாங்கை உருவாக்கிய பூரண பயிற்சி என்பதை பார்க்க முடிகிறது. அவர் அறிவின் வலிமையையும் இராணுவத்தின் வலிமையையும் இணைத்து பயன்படுத்த கற்றுக்கொண்டார். இதுதான் அவரை உலக வரலாற்றில் ஒப்பற்ற மன்னனாக மாற்றியது. அலெக்சாண்டரின் கல்வி முடிந்து இளமை பருவம் தொடங்கியதும் அவரது வாழ்க்கை இன்னும் வித்தியாசமான பாதையை எடுத்தது. 2ஆம் பிலிப் தனது மகன் புத்தக அறிவு மட்டுமல்லாமல் போரின் சூழ்நிலைகளிலும் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் சிறு வயதிலிருந்தே அலெக்சாண்டருக்கு உடற்பயிற்சி, குதிரை சவாரி, வாள்சண்டை, ஈட்டி எறிதல் போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. அன்றைய காலத்தில் ஒரு அரசனின் மகன் என்றால் அவன் போர்க்களத்தில் சிங்கம் போல குதிக்க தெரியாவிட்டால் அவன் அரசனாக மதிக்கப்பட மாட்டான். இதை பிலிப் நன்றாகவே புரிந்திருந்தார். அதனால் அலெக்சாண்டருக்கு மிகவும் கடுமையான பயிற்சிகளை கொடுத்து வளர்த்தார். அலெக்சாண்டர் தனது வயதினருடன் போட்டியிடும் போது எப்போதும் வித்தியாசமாகவே விளங்கினார். உடல் பலம் மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமும் தந்திரங்களும் அவனுக்கு அதிகம். உதாரணமாக, மற்றவர்கள் வாள்சண்டையில் நேருக்கு நேர் மோதும் போது அலெக்சாண்டர் எதிரியின் அசைவை கவனித்து அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று யோசிப்பான். சிறு வயதிலிருந்தே அவன் வெற்றிக்கு பலம் மட்டுமல்ல, அறிவும் தேவை என்று நம்பியிருந்தான். அதைப்போல பூசிபாலஸ் என்னும் குதிரையை அடக்கிய சம்பவம் அலெக்சாண்டரின் புகழை இன்னும் உயர்த்தியது. ஆக அலெக்சாண்டர் இளமையில் இருந்தபோதே அரசியல் சூழ்நிலைகளிலும் கலந்து கொண்டான். 2ஆம் பிலிப் அவனை சபைகளில் உட்கார வைத்து அரசர்களின் பேச்சுகளை கேட்க செய்தார். அவன் அங்கு அமர்ந்து
யார் உண்மையோடு பேசுகிறார்கள், யார் வஞ்சகத்துடன் பேசுகிறார்கள் என்பதை கண்டறிவான். அரசியல் உலகின் சிக்கல்கள் சிறு வயதிலேயே அவனுக்கு புரிந்துவிட்டன. அதனால்தான் பின்பு அவன் எப்போதும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டான். முதல் இராணுவ அனுபவம் அலெக்சாண்டரின் வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றியது. கிமு 340 ஆண்டில் அவனுடைய வயது 16 இருந்தபோது இரண்டாம் பிலிப் ஒரு படையெடுப்புக்கு சென்றிருந்தார். அப்போது அலெக்சாண்டருக்கு பொறுப்பாக வழங்கப்பட்டது மாசிடோனியாவின் நிர்வாகம். அந்த நேரத்திலே ஒரு பகுதியில் கிளர்ச்சி ஏற்பட்டது. அலெக்சாண்டர் வெறும் இளம் வயது அரசன் என்றாலும் உடனே படைகளை ஒழுங்குபடுத்தி கிளர்ச்சியை அடக்கினான். அவன் வெற்றிகரமாக அந்த இடத்தை கைப்பற்றி அலெக்சாண்ட்ரோபோலி என்று பெயரிட்டான். இது அவனது முதல் அரசியல் மற்றும் இராணுவ சாதனை. மக்கள் அனைவரும் இவன் உண்மையில் பிலிப் மகன் மட்டுமல்ல, அவனே ஒரு அரசன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு கிமு 338 ஆண்டு அலெக்சாண்டர் தனது தந்தையுடன் சேர்ந்து நடந்த சீரோனியா போரில் கலந்து கொண்டான். அப்போது அவனுடைய வயது 18. கிரேக்க நகர அரசுகளின் கூட்டமைப்பை எதிர்த்து நடந்த அந்த போரில் அலெக்சாண்டர் தனது குதிரைப்படையை வழிநடத்தினான். அந்த கடுமையான போரில் அலெக்சாண்டரின் வீரத்தையும் தந்திரங்களையும் உலகம் முதல் முறையாக கண்டது. அந்த நாள் இரண்டாம் பிலிப்பின் பக்கம் நின்று அலெக்சாண்டர் போர்க்களத்தில் வெளிப்படுத்திய திறமை அவன் எதிர்காலத்தில் உலகை வெல்லக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்தியது. அலெக்சாண்டரின் இளமை பருவம் முழுவதும் ஒரு தொடர்ச்சியான பயிற்சியும் சோதனைகளும் தான். அவனுடைய உடல் பயிற்சி, குதிரை சவாரி, வாள்சண்டை, அரசியல் அனுபவம், போர்க்கள பங்களிப்பு இவையெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு முழுமையான தலைவராக வடிவமைத்தது. சாதாரண இளவரசன் ஒருவன் இந்த அளவுக்கு உருவாக்கப்படுவது அபூர்வமானது. ஆனால் அலெக்சாண்டர் தனது சிறு வயதிலிருந்தே நான் உலகை வெல்ல பிறந்தவன் என்ற நம்பிக்கையோடு நடந்தான். அதனால்தான் அவன் இளமைகால சாதனைகள் கூட வரலாற்றில் இடம் பிடிக்கின்றன. அலெக்சாண்டரின் இளமைகால அனுபவங்கள் ஒரே முடிவைத்தான் நமக்கு காட்டுகின்றன. அவனுடைய மகத்துவம் என்பது அதிசயத்தால் வரவில்லை. அதற்கு பின்னால் கடுமையான பயிற்சியும் அறிவும் அனுபவங்களும் இருந்தன. பூசிபாலஸை அடக்கிய சம்பவத்திலிருந்து சீரோனியா போர் வரை அலெக்சாண்டர் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டான். ஆக அவன் வாழ்க்கையின் தொடக்க பகுதி அவனை ஒரு முழுமையான வீரனாகவும் அறிவாளியாகவும் தலைவராகவும் மாற்றியது. இரண்டாம் பிலிப்ஸின் ஆட்சியின் கடைசி ஆண்டுகள் கிரேக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாகவே அமைந்தது. மாசிடோனியாவை சிறிய மற்றும் சிதறியிருந்த ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒழுங்கான இராணுவத்தை கண்ட சக்தி வாய்ந்த பேரரசாக மாற்றியவர் பிலிப். அவர் கிரேக்க நகரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடக்கி அவற்றை கூட்டமைப்பாக இணைத்தார். குறிப்பாக கிமு 338 நடந்த சீரோனியா போரில் பிலிப் தனது மகன் அலெக்சாண்டரின் துணையோடு ஏதென்ஸ் மற்றும் தீப்ஸ் கூட்டணி படையை முறியடித்தார். அந்த போருக்கு பின்பு கிரேக்க உலகின் தலைமை பொறுப்பு மாசிடோனியாவுக்கு வந்தது. பிலிப் தனது கனவை வெளிப்படையாக சொன்னார். அடுத்தபடி பெர்ஷியா. பெர்ஷிய பேரரசு அப்போது மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் பிலிப் தனது அனுபவத்தால் அது வெல்லக்கூடியது என்று நம்பினார். ஆனால் அந்த கனவு நிறைவேறுவதற்கு முன்பே அவரது வாழ்க்கை திடீரென்று முடிவுக்கு வந்தது. கிமு 336 ஆண்டு மாசிடோனியாவின் தலைநகரமான ஏகேயில் பிலிப் தனது மகளின் திருமண விழாவை மிகச்சிறப்பாக நடத்தினார். விழாவிற்காக பல வெளிநாட்டு தூதர்கள் வந்திருந்தார்கள். பெர்ஷிய பேரரசை நோக்கி பிலிப் போர் செய்வதற்கு திட்டமிருந்ததை எல்லோரும் அறிந்திருந்ததால் அந்த விழா ஒரு அரசியல் நிகழ்வாகவும் கருதப்பட்டது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவே ஒரு கொடூரமான சம்பவமும் நடந்தது. பிலிப்பின் பாதுகாவலராக இருந்த பாசனியஸ் திடீரென அவனை குத்திக் கொன்றான். பிலிப் அங்கேயே விழுந்து இறந்தார். இந்த கொலையின் பின்னணி குறித்து வரலாற்றில் பல கருத்துகள் இருக்கின்றன. சிலர் பாசனியஸின் தனிப்பட்ட பழிவாங்கல் என்று சொல்கிறார்கள். சிலர் பெர்ஷிய பேரரசின் உளவாளிகள் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் ஒலிம்பியாஸின் சதி என்று நம்புகிறார்கள். ஏனென்றால் ஒலிம்பியாஸ் எப்போதும் பிலிப்புடன் முரண்பட்டிருந்தார். பிலிப்பின் புதிய மனைவி கிளியோபேட்ரா யூரிடைஸின் பிள்ளை சிம்மாசனத்தில் அமர்ந்துவிடக் கூடும் என்ற பயம் அவருக்கு இருந்தது. எதுவாக இருந்தாலும்
உண்மையான காரணம் எது என்று வரலாறு உறுதியாக சொல்லவில்லை. ஆனால் பிலிப்பின் மரணம் மாசிடோனியாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சூழலில் வெறும் 20 வயது கொண்ட அலெக்சாண்டர் சிம்மாசனத்திற்கு வந்தார். அரண்மனையின் சூழல் மிகவும் ஆபத்தானது. பிலிப்பின் பிற மனைவிகளின் பிள்ளைகள் வாரிசு உரிமை கோரக்கூடியவர்கள். அதிகாரிகள் யாருடைய பக்கம் நிற்க வேண்டும் என்று குழம்பினார்கள். வெளிநாட்டு எதிரிகள் இப்போது மாசிடோனியா பலவீனமாகிவிட்டது என்று எண்ணினார்கள். கிரேக்க நகரங்களும் இதுதான் சுதந்திரத்தின் நேரம் என்று கிளர்ச்சிக்கு தயாரானார்கள். இத்தகைய சூழலில் அலெக்சாண்டரின் ஆட்சி பிடிப்பு எளிதானதாக இருக்க முடியாது. ஆனால் அவர் அதனை ஆச்சரியப்படத்தக்க வகையிலே செய்து முடித்தார். அலெக்சாண்டர் முதலில் தனது அரண்மனை எதிரிகளை நீக்கினார். ஒலிம்பியாஸ் தனது மகனை பாதுகாக்கும் விதத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார். கிளியோபேட்ரா யூரிடேஸின் குழந்தையையும் அவர் கொன்றதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சிம்மாசனத்திற்கு போட்டியிடக்கூடிய அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். இதை சிலர் இரக்கமற்ற செயல் என கூறினாலும் அந்த காலத்தில் அரசியல் வாழ்வு அப்படித்தான் இருந்தது. ஒரு அரசன் தனது எதிரிகளை முற்றிலும் அழிக்காவிட்டால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அதற்கு பிறகு அலெக்சாண்டர் தனது அதிகாரத்தை படை வீரர்களின் ஆதரவால் உறுதி செய்தார். அவர் பிலிப்பின் நினைவுகூரலில் என் தந்தை விட்டு சென்ற கனவை நிறைவேற்றுவது என் கடமை என்று அறிவித்தார். பெர்ஷியாவை அடக்க வேண்டும் என்ற பிலிப்பின் திட்டம் அலெக்சாண்டரின் இலக்காக மாறியது. இந்த உரை படை வீரர்களின் மனதை வென்றுவிட்டது. அவர்கள் இந்த இளைஞன் பிலிப்பின் வாரிசு மட்டுமல்ல, அவரது உண்மையான ஆவி என்று நம்பினார்கள். அரச அரண்மனையிலும் மக்களிடமும் அலெக்சாண்டரின் உறுதியான நடவடிக்கைகள் அனைவரையும் அச்சுறுத்தினாலும் அவர் மீது நம்பிக்கையை அதிகரித்தது. ஒரு பக்கம் கடுமையான தீர்மானங்கள், மற்றொரு பக்கம் தந்தையின் கனவை தொடரும் உறுதியான வாக்குறுதி. இந்த இரண்டும் சேர்ந்ததால் 20 வயது இளைஞன் மிக விரைவாக அரசனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். பிலிப்பின் மரணத்திற்கு பிறகு கிரேக்க நகரங்களிலே கிளர்ச்சிகள் துவங்கியது. ஏதென்ஸ், தீப்ஸ் போன்ற நகரங்கள் மாசிடோனியா இப்போது பலவீனமாகிவிட்டது என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் தவறு செய்தனர். ஏனென்றால் அலெக்சாண்டர் ஒரு சாதாரண இளவயது அரசன் அல்ல. அவர் ஏற்கனவே சீரோனியா போரில் தனது வீரத்தை நிரூபித்திருக்கிறார். அதனால் கிளர்ச்சிகள் ஆரம்பமானவுடன் அவர் வேகமாக அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க துவங்கினார். அலெக்சாண்டரின் சிம்மாசன ஏற்றம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தருணம். அது வெறும் ஒரு அரசனின் மரணத்தையும் இன்னொருவரின் ஏற்றத்தையும் குறிக்கவில்லை. அது ஒரு புதிய யுகத்தின் ஆரம்பத்தை சுட்டிக்காட்டியது. உலகை வெல்லும் பாதை அதே தருணத்திலும் துவங்கியது. 2ஆம் பிலிப் தனது கனவை நிறைவேற்ற முடியாமல் இருந்தாலும் அந்த கனவை தொடர்ந்து நிறைவேற்றியதற்காக அவரது மகன் அலெக்சாண்டர் புறப்பட்டான். அலெக்சாண்டர் சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனே கிரேக்கத்தின் பல நகரங்கள் மீண்டும் சுதந்திரம் பெறும் கனவில் கிளர்ச்சி செய்ய துவங்கியது. பிலிப் வாழ்ந்திருந்த காலத்தில் அவர்களின் குரல் அடக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்ததும் இப்போது மாசிடோனியாவின் சக்தி குறைந்து விட்டது என்று எண்ணினார்கள். ஏதென்ஸ், தீப்ஸ், ஸ்பார்ட்டா ஆகிய நகரங்களில் அரசியல் தலைவர்கள் அலெக்சாண்டர் இளம் வயது அரசன், அவனை எதிர்ப்பது எளிது என்று நம்பினார்கள். அதனால் கிளர்ச்சி சூழல் எங்கும் பரவியது. அலெக்சாண்டர் அப்போது வெறும் 20 வயதுடையவராக இருந்தார். ஆனால் அவர் அந்த சூழலை கேள்விப்பட்டவுடன் உடனே நடவடிக்கை எடுத்தார். முதலில் வடக்கு பகுதியில் இருந்த பழங்குடிகளின் கிளர்ச்சியை அடக்கினார். அவரது வேகம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இவன் இன்னும் சிறுவன் என்று நினைத்தவர்கள் இவன் சிங்கம் போல நடக்கிறான் என்று வியந்தார்கள். அந்த வெற்றிக்கு பிறகு அவர் தெற்கை நோக்கி சென்றார். தீப்ஸ் நகரம் அலெக்சாண்டரின் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அங்கு மக்கள் மாசிடோனியா வீழ்ந்து விட்டது, நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று அறிவித்திருந்தார்கள். அவர்கள் ஆயுதம் எடுத்தார்கள். அலெக்சாண்டரின் ஆட்சியை மறுத்தார்கள். ஏதென்ஸும் அந்த சூழ்நிலைக்கு ஆதரவாகவே இருந்தது. ஆனால் அலெக்சாண்டர் சற்றும் தாமதிக்காமல் தனது படையுடன் தீப்ஸ் நோக்கி விரைந்தார். அந்த வேகம், அந்த தீர்மானம் அனைத்தும் அவருடைய குணநலனை காட்டியது. தீப்ஸ் மக்கள் ஆரம்பத்திலே மகிழ்ந்தார்கள். இளம் அரசன் எங்களை வெல்ல முடியாது என்று எண்ணினார்கள். ஆனால் அலெக்சாண்டர் நகரத்தை முற்றுகையிட்டார். அவர் தனது படையினரை ஒழுங்காக பிரித்து பல திசைகளில் இருந்து தாக்கினார். தீப்ஸ் வீரர்கள்
வீரத்துடன் போராடினார்கள். ஆனால் மாசிடோனிய படை மிகவும் வலிமையானது. சில நாட்களிலேயே நகரத்தின் பாதுகாப்பு முற்றிலும் சிதைந்தது. இறுதியில் அலெக்சாண்டர் தீப்ஸ் நகரத்தை அழிக்க உத்தரவிட்டார். அந்த அழிவு மிகவும் கொடூரமானது. நகரம் முழுவதும் எரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். சுமார் 30,000 பேர் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். நகரத்தின் புகழ்பெற்ற கட்டிடங்கள், கோயில்கள் என அனைத்தும் நாசமாக்கப்பட்டன. இந்த அழிவின் செய்தி முழு கிரேக்கத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அனைவரும் உணர்ந்தார்கள், அலெக்சாண்டரை எதிர்க்கும் யாரையும் இப்படி அவர் அழித்து விடுவார் என்று உணர்ந்தார்கள். அலெக்சாண்டரின் தீப்ஸ் அழிப்பு ஒரு கொடூரமான செயல் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியில் அது ஒரு பெரிய தந்திரமாகவே இருந்தது. கிரேக்கத்தின் மற்ற நகரங்கள் அத்தனைக்கும் அது அச்சத்தை ஏற்படுத்தியது. ஏதென்ஸ் உடனடியாக அமைதியடைந்தது. ஸ்பார்ட்டாவும் தலையை குனிந்தது. இந்த இளைஞன் சாதாரணமானவன் இல்லை, அவன் பிலிப்ஸை விட கொடூரமானவன், அதே நேரத்தில் புத்திசாலித்தனமானவன் என்று அனைவரும் எண்ணினார்கள். இந்த ஒரு சம்பவத்தால் அலெக்சாண்டரின் அதிகாரம் முழு கிரேக்கத்திலும் உறுதியானது. அவர் வெறும் 20 வயது பேரரசன் அல்ல, அவர் ஒரு அச்சமூட்டும் பேரரசன். கிளர்ச்சியை அடக்க வேண்டியதன் தந்திரம் என்னவென்றால் ஒரு நகரத்தை அதற்கு பாடமாக்குவதுதான். தீப்ஸ் நகரம் அந்த பாடமாக மாறியது. அதற்கு பின்பு எவரும் அலெக்சாண்டருக்கு எதிராக எழுந்து நிற்பதற்கு துணியவில்லை. அலெக்சாண்டரின் ஆட்சியின் 2ஆம் கட்டம் இதுதான். பிலிப்ஸின் மரணத்தால் ஏற்பட்ட குழப்பத்தை அவர் வேகமாக அடக்கினார். தனது எதிரிகளை அழித்தார், கிளர்ச்சிகளை சமாளித்தார். உலகை வெல்ல புறப்படுவதற்கு முன்பு தனது பின்னணியை அவர் வலிமையாக்கினார். அந்த வலிமை கிரேக்க நகரங்களை பயமுறுத்திய தீப்ஸ் அழிவிலிருந்தே துவங்கியது. கிரேக்கத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு பின்பு அலெக்சாண்டர் தன் தந்தை 2ஆம் பிலிப்ஸின் மிகப்பெரிய கனவை நிஜமாக்க தயாரானார். அந்த கனவு பெர்ஷிய பேரரசை முற்றிலும் வீழ்த்துவதே. அந்த காலத்தில் பெர்ஷிய பேரரசின் பரப்பளவு மிகப்பெரியது. மேற்கில் ஆசியா மைனர், எகிப்து, மேற்காசியா, கிழக்கிலே இந்தியாவின் எல்லைகள் வரை அது பறந்திருந்தது. உலகின் மிகப்பெரிய பேரரசு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் புறத்தோற்றம் மட்டுமே வலிமையாக இருந்தது. உள்ளே ஊழல், ஒழுங்கின்மை, சப்தரப்களின் போட்டி, மன்னர் 3ஆம் டேரியஸின் அனுபவ குறைவு போன்றவை பேரரசை பலவீனப்படுத்திவிட்டன. அலெக்சாண்டர் இந்த பலவீனங்களை புரிந்து கொண்டிருந்தார். இது வெளியில் பாறை போல இருந்தாலும் உள்ளே மணல் குவியல்தான் என்று அவர் நம்பினார். அலெக்சாண்டர் முதலில் தனது பின்னணியை உறுதிப்படுத்தினார். மாசிடோனியாவின் உள்ளக நிர்வாகத்தை தனது நம்பகமான தளபதி ஆன்டிபேட்டரிடம் ஒப்படைத்துவிட்டு, நான் ஆசியாவிற்கு போகிறேன், நான் இல்லாத போது பேரரசை நீ பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனால் தனக்கு பின்னால் எந்த துரோகமும் நிகழாது என்று அவர் உறுதியாக இருந்தார். அவரது தாயார் ஒலிம்பியாஸ் கூட அரச அரண்மனையின் அதிகாரத்தை பேணிக் கொண்டிருந்தார். இவ்வாறு தனது குடும்பமும் பேரரசும் பாதுகாப்பில் இருந்ததால் அவர் தனது கவனத்தை முழுமையாக பெர்ஷியாவை நோக்கி திருப்ப முடிந்தது. கிமு 334ஆம் ஆண்டில் கோரிந்தில் நடைபெற்ற கிரேக்க சபை, காங்கிரஸ் ஆஃப் கோரிந்த், வரலாற்றின் ஒரு முக்கிய தருணமாகும். அந்த சபையில் அலெக்சாண்டர் கிரேக்கத்தின் தலைவர் என்று அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கூறிய பேச்சு மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை நூற்றாண்டுகளாக காயப்படுத்திய பெர்ஷியர்களுக்கு எதிராக போராட வேண்டும். மாரத்தான், சலமீஸ், பிளாட்டியா போன்ற போர்களில் நமது முன்னோர்கள் தங்கள் வீரத்தை நிரூபித்திருக்கிறார்கள். இப்போது அந்த வீரத்தை நாம் மீண்டும் காட்ட வேண்டும். அந்த வார்த்தைகள் கிரேக்கர்களின் மனதில் தீவிர உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் பெர்ஷியர்களை வெல்லும் வாய்ப்பை மீண்டும் காண்பதற்கு தயாராக இருந்தார்கள். அலெக்சாண்டர் தனது படையை சிறப்பாக ஒழுங்குபடுத்தினார். சுமார் 40,000 காலாட்படையும் 5,000 குதிரைப்படையும் அவரிடம் இருந்தது. அதில் மாசிடோனிய ஃபைலாங்ஸ், கிரேக்க நகரங்களிலிருந்து வந்த படை வீரர்கள், வில் அம்பு வீரர்கள், குதிரை வீரர்கள் என அனைத்தும் அடங்கும். பெர்ஷியர்களுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் குறைந்த படைதான். பெர்ஷியர்கள் ஒரே தடவையில் 2 லட்சம் வீரர்களை அனுப்பக்கூடியவர்கள். ஆனாலும் அலெக்சாண்டர் தனது படை வீரர்களின் ஒற்றுமை, தந்திர அறிவு மற்றும் தனது தலைமை திறமை ஆகியவை இந்த வேறுபாட்டை சமன் செய்யும் என்று நம்பினார்.
புறப்படும் முன்பு அவர் ஹெல்லஸ்பாண்ட் கடற்கரைக்கு வந்தார். அங்கு நடந்தது ஒரு புராண சம்பவம். ட்ரோஜன் போரில் வீரமரணம் அடைந்த அகிலஸின் கல்லறைக்கு அவர் காணிக்கை செலுத்தினார். ஹோமரின் இலியட் நூலை எப்போதும் தன் தலையணையில் கீழ் வைத்திருந்த அவர், நான் அகிலஸின் வாரிசு, அவரின் பாதையில் நடக்கிறேன் என்று தனது படை வீரர்களிடம் அறிவித்தார். இது ஒரு சின்னம் மட்டுமல்ல, ஒரு உளவியல் உந்துதல். சிப்பாய்கள், எங்கள் அரசன் சாதாரணமானவர் அல்ல, அவன் வரலாற்றின் பெரும் வீரர்களின் தொடர்ச்சியை என்று நம்பினார்கள். அவரது பயணம் வெறும் இராணுவ போர் அல்ல, அது ஒரு மத கடமையாகும், ஒரு வரலாற்று விதியாகவும் அவர்கள் பார்த்தார்கள். நான் கிரேக்கத்தின் சுதந்திரத்திற்கும் பெர்ஷியர்களின் அடக்குமுறைக்கும் முடிவு கொடுக்கவும் பிறந்தவன் என்ற எண்ணத்திலே அவர் முன்னேறினார். ஹெல்லஸ்பாண்டை கடந்ததும் அவர் ஆசியா மைனரின் கடற்கரை நகரங்களை தாக்க துவங்கினார். பெர்ஷிய பேரரசின் உள்ளூர் ஆளுநர்கள் தங்கள் படைகளை சேர்த்தார்கள். அவர்கள் எண்ணியது நதிக்கரையில் நின்றால் மாசிடோனியர்களை எளிதில் தடுத்து விடலாம் என்பதை. ஆனால் அந்த சிந்தனையே அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. அலெக்சாண்டர் தனது படையோடு கிரானிக்கஸ் நதிக்கரையில் போருக்கு இறங்கினார். பெர்ஷியர்கள் சுமார் 60,000 வீரர்களுடன் எதிர் நின்றார்கள். அலெக்சாண்டரிடம் இருந்தது 37,000 மட்டுமே. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர் தந்திர அறிவில் முன்னிலையில் இருந்தார். அவர் தானே குதிரையில் முன்னணியில் பாய்ந்தார். சிப்பாய்கள் அதை பார்த்து உற்சாகத்தோடு நதிக்குள் பாய்ந்தார்கள். கடுமையான மோதலின் போது அலெக்சாண்டர் உயிரிழக்கும் அளவுக்கு அபாயத்தில் சிக்கினார். ஆனால் அவரது தோழன் கிளைட்டஸ் அவருக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றினார். இறுதியில் பெர்ஷியர்கள் முற்றிலும் தோல்வியடைந்தார்கள். ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். கைதிகள் இரக்கத்தோடு நடத்தப்பட்டார்கள். இந்த வெற்றி அலெக்சாண்டரின் புகழை பரவலாக்கியது. இந்த வெற்றியால் ஆசியா மைனரில் பல நகரங்கள் அலெக்சாண்டரின் பக்கம் திரும்பியது. அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை விடுதலைக்காரனாக வரவேற்றார்கள். அவர் கூறியது எப்போதும் ஒரே மாதிரிதான், நான் உங்களை அடிமைகளாக்க வரவில்லை, உங்களை பெர்ஷியர்களிடம் இருந்து விடுவிக்க வருகிறேன். இதுவே மக்களின் மனதை வென்றது. ஆனால் இவை அனைத்தும் ஆரம்பம் மட்டுமே. பெர்ஷிய மன்னர் 3ஆம் டேரியஸ் இன்னும் களத்தில் இறங்கவில்லை. அவர் விரைவில் மிகப்பெரிய படையோடு வரப்போகிறார். அந்த சந்திப்பே வரலாற்றின் புகழ்பெற்ற ஈசூஸ் போராக மாறும். ஆனால் அதற்கு முன்பே அலெக்சாண்டர் தனது பாதையை அமைத்து விட்டார். தீப்ஸ் அழிவில் துவங்கிய அவரது உறுதியான ஆட்சி இப்போது பெர்ஷிய பேரரசின் இதயத்தை தாக்குவதற்கான வலிமையாக மாறியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அலெக்சாண்டர் தனது படையோடு ஆசியா மைனரில் முன்னேறிய போது பெர்ஷிய மன்னர் 3ஆம் டேரியஸ் கோபத்திலே மூழ்கினான். இளம் மாசிடோனிய அரசன் தனது சத்ரபுகளை தோற்கடித்து கிரானிக்கஸ் நதியை வெற்றிகரமாக கடந்து விட்டான் என்ற செய்தி அவனுக்கு வந்ததும் அது வெறும் தோல்வி அல்ல, பெர்ஷிய பேரரசின் மரியாதையை சிதைத்து விட்டதாக உணர்ந்தான். பெர்ஷிய பேரரசின் சக்தி எப்போதும் உலகில் அச்சமூட்டியதாக இருந்தது. ஆனால் இப்போது ஒரு சிறிய படையுடன் வந்த இளைஞன் அந்த பேரரசின் வாயிலையே உடைத்து விட்டான் என்பது டேரியஸுக்கு சகிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அவன் தானே களத்தில் இறங்க தீர்மானித்தான். இந்த மாசிடோனியரை நான் நேரில் சந்தித்து நசுக்காமல் விட்டால் என் பேரரசு சிதறி போகும் என்று கூக்குரலிட்டான். டேரியஸ் தனது படைகளை திரட்டத் துவங்கினான். பெர்ஷிய பேரரசின் வளம் அதீதமானது. ஆயிரக்கணக்கான குதிரைப்படை வீரர்கள், சத்ரப்களிடம் இருந்து வந்த இராணுவங்கள், வேலையாளர்கள், வில் அம்பு வீரர்கள் அனைவரையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய படையை அமைத்தான். கணக்குகள் மாறுபட்டாலும் குறைந்தது 1,00,000 வீரர்கள் அவரிடம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு எதிராக அலெக்சாண்டரிடம் இருந்தது சுமார் 40,000 வீரர்களே. எண்ணிக்கையிலே பெர்ஷியர்கள் மிகப்பெரிய முன்னிலையில் இருந்தார்கள் என்றாலும் அலெக்சாண்டர் தன்னம்பிக்கையுடன் இருந்தார். அவருக்கு தெரிந்த ஒன்று, ஒழுங்கும் தந்திரமும் இருந்தால் எண்ணிக்கை முக்கியம் அல்ல என்பதுதான். கிமு 333ஆம் ஆண்டில் போர் நடந்தது. ஈசூஸ் எனப்படும் இடத்தில் அங்கு ஒரு குறுகிய சமவெளி இருந்தது. அந்த இடம்தான் அலெக்சாண்டரின் வெற்றிக்கும் வழிவகுத்தது. பெர்ஷியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் அவர்கள் பரந்த இடங்களிலே போர் நடத்தினால் மாசிடோனியர்கள் சிக்கியிருப்பார்கள். ஆனால் ஈசூஸ் சமவெளி குறுகியது.
அதனால் பெர்ஷியர்கள் தங்கள் எண்ணிக்கை வலிமையை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. இது அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் மாறியது. போர் ஆரம்பமான தருணம் வரலாற்றின் மிகச்சிறந்த காட்சிகளில் ஒன்று. ஒரு பக்கம் பெர்ஷிய பேரரசின் பேரரசன் டேரியஸ் தனது சீரிய அரச வண்டியிலே நின்று ஆயிரக்கணக்கான வீரர்களை வழிநடத்தினான். மற்றொரு பக்கமோ இளம் அலெக்சாண்டர் தனது குதிரையில் ஏறி வீரர்களின் முன்னிலையில் பாய்ந்தான். இருவரும் ஒரே தருணத்தில் ஒரே நிலத்தில் ஒரே போரில் சந்தித்தார்கள். அது வெறும் போரல்ல, அது உலக வரலாற்றின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் தருணம். அலெக்சாண்டர் தனது படையை வலதுபுறமாக அமைத்தார். அவர் தானே அந்த வலது பக்கத்தில் முன்னிலையிலும் நின்றார். இடது பக்கம் அவரது நம்பகமான தளபதி பார்மேனியன் கையாண்டார். போரின் ஆரம்பத்திலே பெர்ஷியர்கள் கடுமையாக தாக்கினார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் மாசிடோனிய ஃபலாங்ஸ் உடைக்கப்படும் என தோன்றியது. ஆனால் அந்த நீண்ட ஈட்டுகளின் சுவர் பெர்ஷிய குதிரைப்படையை தடுத்து நிறுத்தியது. அந்த நேரத்திலே அலெக்சாண்டர் திடீரென ஒரு முடிவு செய்தார். அவர் நேராக டேரியஸ் இருக்கும் இடத்தை நோக்கி குதிரையிலே பாய்ந்தார். அவரது குதிரைப்படையும் அவரை பின்தொடர்ந்து சென்றது. பெர்ஷிய படையிலோ குழப்பம் உருவானது. டேரியஸ் திடீரென அலெக்சாண்டர் நேரே தன்னை குறிவைத்திருப்பதையும் உணர்ந்தான். அவன் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்து கொண்டான். அவன் போர்க்களத்திலே நின்று சண்டையிடும் வீரன் அல்ல, அரச வாகனத்தில் இருந்து உத்தரவிடும் அரசன். அலெக்சாண்டர் அவனை நேரடியாக சவால் செய்ததால் அவனுடைய மனமோ உடைந்து விட்டது. டேரியஸ் தனது அரச வண்டியிலிருந்து தப்பிக்க முயன்றான். அதை பார்த்த பெர்ஷிய படைகள் முழுவதும் சிதறியது. அவர்களின் மன்னன் தப்பிக்கிறான் என்றால் அவர்கள் ஏன் உயிரை விட போராட வேண்டும்? அந்த தருணம்தான் பெர்ஷியர்களின் தோல்வியை உறுதிப்படுத்தியது. மாசிடோனியர்கள் கடுமையாக தாக்கி ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றார்கள். பெர்ஷிய படைகள் முற்றிலும் சிதறியது. போரின் முடிவிலே டேரியஸின் மனைவி, தாயார் மற்றும் குழந்தைகள் எல்லாம் அலெக்சாண்டரின் கைகளில் சிக்கினார்கள். அந்த சூழலில் அலெக்சாண்டர் காட்டிய நடத்தை வரலாற்றிலே புகழ்பெற்றது. அவர் அவர்களை இரக்கத்துடன் நடத்தினார். எந்த தவறான நடத்தையும் காட்டவில்லை. அவர்களுக்கு பொருத்தமான மரியாதையும் பாதுகாப்பையும் வழங்கினார். இது ஒரு அரசனின் மகத்துவத்தையும் மனிதனின் உயர்ந்த பண்பையும் காட்டியது. ஆக ஈசுஸ் போரின் விளைவுகள் மிகப்பெரியதாக இருந்தது. பெர்ஷிய பேரரசின் முழு மேற்கு பகுதி அலெக்சாண்டரின் கைகளிலே விழுந்தது. சிரியா, பீனிஷியா, எகிப்து ஆகிய பகுதிகள் திறந்த கதவுகளாக மாறத் துவங்கியது. அலெக்சாண்டர் உலகை வெல்லும் பாதையில் மிகப்பெரிய அடியையும் எடுத்து வைத்தார். ஆக மொத்தத்தில் பெர்சிய படைகள் உயிரை காப்பாற்ற ஓட, மற்றொரு பக்கம் அலெக்சாண்டர் தன் குதிரையில் நிற்க, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற ஒலியை முழு நிலமும் கேட்டது. அது வெறும் ஒரு போரின் வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு யுகத்தின் முடிவும் இன்னொரு யுகத்தின் துவக்கமும் ஆகும். ஈசுஸ் போரில் டேரியஸை விரட்டியவுடன் அலெக்சாண்டரின் புகழ் விண்ணை தொட்டது. ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு அவனுக்கு முன்னிற்கும் மிகப்பெரிய தடையாக தோன்றியது டயர் நகரம். பீனிஷியாவின் பெருமையாக இருந்த அந்த நகரம் கடலின் நடுவே ஒரு தீவில் அமைந்திருந்தது. கடற்கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இருந்த அந்த தீவு கோட்டை யாராலும் வீழ்த்த முடியாததாக கருதப்பட்டது. அதன் உயரமான மதில்கள் கடலை கடந்து சென்று நிற்பது போல தோன்றியது. நூற்றாண்டுகளாக வர்த்தகம், கப்பல் கட்டும் திறமை, கடற்படை வலிமை ஆகியவற்றால் புகழ்பெற்ற நகரம் அது. ஆக பெர்ஷிய பேரரசின் கடற்படை தளமும் அதுவே என்பதால் அதை கைப்பற்றாமல் எகிப்து நோக்கி அலெக்சாண்டர் செல்ல முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அலெக்சாண்டர் முதலில் அமைதியான தீர்வை முயன்றான். என்னை உங்களின் தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை என்று தூதுவர்களை அனுப்பினான். ஆனால் டயர் மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். நாங்கள் எவராலும் அடக்கப்பட மாட்டோம், எங்கள் மதில்கள் எங்கள் காவலன், கடலின் நடுவே இருக்கிறோம், எங்களை யார் வந்து தாக்க முடியும் என்று பெருமையுடன் கூறினார்கள். அந்த வார்த்தைகள் அலெக்சாண்டரின் மனதில் சவாலாக கரைந்தன. இந்த நகரத்தை அடக்காமல் நான் முன்னேற மாட்டேன் என்று அவன் தீர்மானித்தான். முற்றுகையும் துவங்கியது. முதலில் அலெக்சாண்டர் தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டான். நாம் கடலை கடந்து செல்வதற்கு ஒரு அணை கட்ட வேண்டும்.
நிலத்திலிருந்து இந்த தீவுக்கு நேராக ஒரு பாலம் அமைக்க வேண்டும். படை வீரர்கள் கற்கள், மணல், மரைக்கட்டைகளை கொண்டு கடலில் வீசி மெதுவாக ஒரு பாலத்தையும் கட்ட துவங்கினார்கள். ஆனால் டயர் மக்களோ அதை கண்டு சிரித்தார்கள். இவர்கள் கடலையே அடக்கப் போகிறார்களா என்று கேலி செய்தார்கள். அவர்கள் தங்கள் கப்பல்களில் இருந்து தாக்கவும் செய்தார்கள். சூடான எண்ணெய்களை ஊற்றி தீப்பந்தங்களை வீசினார்கள். பல முறை அந்த அணை எரிந்து அழிந்தது. அலெக்சாண்டரோ மனம் தளரவில்லை. அருகிலிருந்த சைடன், அராட்டஸ் போன்ற நகரங்களிலே இருந்து கப்பல்களை பெற்றான் அலெக்சாண்டர். மெதுவாக தனது கடற்படையை உருவாக்கினான். அந்த கப்பல்களை பயன்படுத்தி டயர் நகரத்தை சுற்றி முற்றுகையிட்டான். நிலத்திலிருந்து அணை கட்டும் வேலையும் கடலிலிருந்து தாக்கும் வேலையும் ஒரே நேரத்தில் நடந்தது. ஆனால் டயர் மக்கள் சுலோபமாக அடங்கவில்லை. அவர்கள் தங்கள் கப்பல்களை வெளியேற்றி மாசிடோனியர்களின் கப்பல்களை எரித்தார்கள். முற்றுகை நீண்டு கொண்டே சென்று மாதங்களும் கழிந்தன. 7 மாதங்களுக்கு பிறகு அலெக்சாண்டர் இறுதி தாக்குதலுக்கு தயாரானான். நூற்றுக்கணக்கான கப்பல்களை ஒழுங்குபடுத்தி பல திசைகளில் இருந்தும் நகரின் மதில்களை ஒரே சமயம் தாக்க செய்தான். பெரிய கருவிகள் கொண்டு மதில்களை இடிக்கச் செய்தான். கடுமையான போராட்டத்தில் ஒரு இடத்தில் மதில் இடிந்து விழுந்தது. மாசிடோனியர்கள் அந்த வழியாக உள்ளே நுழைந்தார்கள். கடுமையான சண்டைக்கு பிறகு டயர் முற்றிலும் வீழ்ந்தது. அதற்கு பின்பு நடந்தது கொடூரம். 7 மாதங்கள் அவனை சவால் செய்த அந்த நகரம் இப்போது இரக்கமின்றி அழிக்கப்பட்டது. சுமார் 8000 பேர் கொல்லப்பட்டார்கள். 30,000 பேர் அடிமைகளாக்கப்பட்டார்கள். நகரம் முழுவதும் எரிக்கப்பட்டது. அந்த அழிவை கண்ட உலகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. அலெக்சாண்டரை எதிர்க்கும் நகரம் இப்படித்தான் அழியும் என்று அனைவரும் உணர்ந்தார்கள். இந்த வெற்றி அலெக்சாண்டரின் புகழை மேலும் உயர்த்தியது. டயர் போன்ற அடக்க முடியாத நகரம் வீழ்ந்து விட்டது என்ற செய்தி பரவியதும் மற்ற பீனிஷிய நகரங்கள் போராடாமல் சரணடைந்தார்கள். எகிப்தும் அவனை விடுதலைக்காரனாக வரவேற்றது. பெர்ஷியர்களின் அடக்குமுறையில் சோர்ந்திருந்த எகிப்தியர்கள் இந்த இளைஞன் நம்மை விடுவிக்க வந்தான் என்று நம்பினார்கள். அவரை பாரோவாகவே அறிவித்தார்கள். ஆக டயர் முற்றுகை என்பது அலெக்சாண்டரின் மன உறுதியையும் தந்திர அறிவையும் பொறுமையையும் நிரூபித்தது. என்னை யாராலும் தடுக்க முடியாது, கடலே இருந்தாலும் நான் அதை வெல்வேன் என்ற செய்தியை உலகிற்கு அறிவித்தது. அது வெறும் ஒரு நகரின் வீழ்ச்சி அல்ல, அது பெர்ஷிய பேரரசின் கடற்படை வலிமையின் முற்றுப்புள்ளி. டயர் மதில்கள் விழுந்த தருணத்தில் அலெக்சாண்டர் வெறும் கிரேக்கத்தின் தலைவன் அல்ல, உலகை வெல்லும் பேரரசனாகவே உருவெடுத்தான். டயர் முற்றுகையில் வெற்றி பெற்ற பிறகு அலெக்சாண்டரின் பாதை எகிப்தை நோக்கி திறக்கப்பட்டது. பெர்ஷியர்களின் நூற்றாண்டுகால அடக்குமுறையில் சோர்ந்து போன எகிப்தியர்கள் இந்த இளம் கிரேக்க அரசனை வரவேற்க தயாராக இருந்தார்கள். அவர் எகிப்துக்குள் நுழைந்ததும் எதுவும் எதிர்ப்பாக இருக்கவில்லை. மக்கள் அவரை விடுதலைக்காரனாகவே கண்டார்கள். பெர்ஷியர்களின் கொடூரத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறான் இவன் என்ற எண்ணத்தில் அவரை பாரோவாக அறிவித்தார்கள். அலெக்சாண்டர் அதை ஏற்றுக்கொண்ட போதிலும் அவரின் நோக்கம் மதம், அரசியல், கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து அந்த நாட்டை தன்னுடைய பேரரசின் ஒரு அங்கமாக மாற்றுவதே. எகிப்தில் அவர் செய்த மிகப்பெரிய செயல் நைல் நதிக்கரையில் அலெக்சாண்ட்ரியா என்ற நகரத்தை நிறுவியது. அந்த நகரம் பின்னர் நூற்றாண்டுகளுக்கு அறிவியலின், கலாச்சாரத்தின், வர்த்தகத்தின் மையமாகவே விளங்கியது. உலகின் மிகப்பெரிய நூலகம் அங்கே உருவானது. இன்று வரை அந்த நகரம் அவரது பெயரை சுமந்து நிற்கிறது. இது அவரது பார்வையின் அகலத்தை காட்டுகிறது. நான் வெறும் போர் வீரன் அல்ல, நான் நாகரிகங்களை இணைக்கக்கூடியவனும் கூட என்ற செய்தி அதிலிருந்தே வெளிப்பட்டது. எகிப்தில் அவர் செய்த இன்னொரு முக்கியமான செயல் ஜுவா ஒயாசிஸில் உள்ள அமுன் கோவிலுக்கு சென்று அங்கே ஆசாரியர்கள் அவரை அமுனின் மகன் என்றே அறிவித்தார்கள். இது வெறும் மதச்சடங்கு அல்ல, அது ஒரு அரசியல் அங்கீகாரம். இவன் தெய்வத்தால் அனுப்பப்பட்டவன் என்று எகிப்தியர்கள் நம்ப துவங்கினார்கள்.
அலெக்சாண்டர் அதை பயன்படுத்தி கொண்டான். அவர் தன்னை கிரேக்கத்திலோ அகிலிஸின் வாரிசாக காட்டிக்கொண்டான், எகிப்திலோ தெய்வத்தின் மகனாக காட்டிக்கொண்டான். இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் மனதுக்கேற்ற சின்னங்களை அவன் உருவாக்கினான். ஆனால் எகிப்தில் கிடைத்த வெற்றி அவருக்கு ஒரு இடைநிலையாக மட்டுமே இருந்தது. அவரது உண்மையான குறிக்கோள் பெர்ஷிய பேரரசின் இதயம். டேரியஸ் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறான். அவன் புதிய படைகளை திரட்டி கொண்டிருந்தான். அலெக்சாண்டர் டேரியஸை முழுமையாக வீழ்த்தாமல் என் பயணம் நிறைவடையாது என்று உறுதியெடுத்தான். கிமு 331 இருவரும் மீண்டும் சந்தித்தார்கள். இப்போது போர்க்களம் கௌகமேலா. வரலாற்றில் இது அர்பலா போர், பேட்டில் ஆஃப் அர்பலா என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த போரிலே டேரியஸின் படை எண்ணிக்கையிலே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெரியதாக இருந்தது. 2,00,000க்கும் மேல் வீரர்கள் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான குதிரைப்படைகள், 200க்கும் மேற்பட்ட யானைகள், சிறப்பு வாகனங்கள் அனைத்தும் தயாராக இருந்தது. அலெக்சாண்டரிடம் இருந்தது சுமார் 47,000 வீரர்களே. ஆனால் எண்ணிக்கை அவரை பயமுறுத்தவில்லை. அவர் தந்திர அறிவில் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார். போர் துவங்கிய போது டேரியஸ் தனது பெரும் படையை பரந்த சமவெளியிலே நிறுத்தினான். அவனுடைய நோக்கம் அலெக்சாண்டரை சுற்றி வளைத்து அழிப்பது. ஆனால் அலெக்சாண்டர் அதனை முன்கூட்டியே உணர்ந்தான். அவர் தனது பலாங்ஸை நடுவில் வலுவாக வைத்தார். இடப்புறத்தை பர்மனியனுக்கு ஒப்படைத்தார். தானோ வலது பக்கம் குதிரைப்படையுடன் முன்னேறினான். முதல் தாக்குதல் பெர்ஷியர்களின் பக்கம் இருந்து கடுமையாக வந்தது. அவர்களின் வண்டிகள் வேகமாக ஓடி மாசிடோனிய வரிசையை உடைக்க முயன்றது. ஆனால் அலெக்சாண்டரின் வீரர்களோ திறமையாக அவற்றை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் வாகனங்களை பக்கவாட்டில் தாக்கி குதிரைகளை கொன்றார்கள். வாகனங்கள் பயனற்றதாக மாறியது. அதே நேரத்தில் அலெக்சாண்டரோ தனது பிரசித்தி பெற்ற தந்திரத்தை பயன்படுத்தினான். அவன் வலப்புறம் சிறிது தூரம் சென்று எதிரிகளின் வரிசையை வலுக்கட்டாயமாக நீட்டிக்க செய்தான். டேரியஸ் அதை உணராமல் தனது படைகளை அந்த பக்கம் நகர்த்த ஆரம்பித்தான். அப்போது அலெக்சாண்டர் திடீரென நடுவே திரும்பி நேராக டேரியஸ் இருக்கும் இடத்தை நோக்கி பாய்ந்தான். அந்த காட்சி மீண்டும் வரலாறை மாற்றியது. அலெக்சாண்டர் நேரடியாக டேரியஸை நோக்கி சென்று தாக்கினான். பெர்ஷிய மன்னன் மீண்டும் அதே பிழையை செய்தான். அவன் மனம் உடைந்து தனது அரச வாகனத்தை விட்டு ஓடினான். பெர்ஷிய படைகள் மன்னன் ஓடுவதை பார்த்ததும் அவர்களும் சிதறினார்கள். ஆக போர்க்களம் முழுவதும் குழப்பம் ஏற்பட்டது. மாசிடோனியர்கள் கடுமையாக தாக்கி ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றார்கள். கௌகமேலா போரின் முடிவு பெர்ஷிய பேரரசின் முடிவாகவே இருந்தது. டேரியஸ் இன்னும் உயிருடன் இருந்தாலும் கூட அவனுடைய பேரரசெல்லாம் சிதறி போனது. பாபிலோன், சுசா, பெர்சபோலிஸ் போன்ற நகரங்கள் அனைத்தும் அலெக்சாண்டரின் கைகளில் விழுந்தன. பெர்ஷிய பேரரசின் செல்வமும் புகழும் வலிமையும் ஆக அனைத்தும் அலெக்சாண்டருக்கே வந்து சேர்ந்தது. அந்த நாள் உலக வரலாற்றின் மிகப்பெரிய திருப்புமுனை. ஒரு இளம் மாசிடோனிய அரசன் வெறும் சில வருடங்களிலேயே உலகின் மிகப்பெரிய பேரரசை வீழ்த்திவிட்டான். கிரேக்கத்திலிருந்து ஆசியா வரை, எகிப்திலிருந்து பாரசீகத்தின் இதயம் வரை அனைத்தும் இப்போது அவன் பேரரசின் பகுதியாக இருந்தன. ஆக கௌகமலா போரின் வெற்றி அலெக்சாண்டரை வெறும் அரசனாக மட்டுமல்லாமல் உலகின் அரசனாகவே மாற்றியது. அது வரலாற்றில் உலகை வென்ற அரசன் என்ற பட்டத்தையும் உறுதிப்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அலெக்சாண்டர் கௌகமேலா போரில் டேரியஸை முற்றிலும் விரட்டி பெர்ஷிய பேரரசின் இதய நகரங்களை கைப்பற்றிய போது உலகம் முழுவதும் அவனது பெயர் அதிர்வெண் போல ஒலித்தது. பாபிலோன், சுசா, பெர்சபோலிஸ் ஆகிய நகரங்களின் செல்வம் இப்போது அவனது கையிலே. ஒரு மனிதன் வாழ்நாளில் அடைய முடியாத புகழை, செல்வத்தை, அதிகாரத்தை அவன் இளம் வயதிலேயே பெற்றிருந்தான். ஆனாலும் அவனது மனம் அதில் நிறைவடையவில்லை. ஏனென்றால் அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி ஒலித்துக்கொண்டே இருந்தது. உலகின் முடிவு எது? எவ்வளவு தூரம் சென்று வெற்றி பெற முடியும்? அந்த கேள்விக்கான பதிலை தேடி
அவன் தன் படையினருடன் கிழக்கை நோக்கி முன்னேற துவங்கினான். இந்த பயணம் சாதாரணமான ஒன்று அல்ல. அவர் இப்போது நுழைந்தது இந்தியாவின் எல்லைக்கு அருகிலான பகுதிகளே. அப்போது இந்தியா பல ராஜ்யங்களாக பிரிந்திருந்தது. பெர்ஷிய பேரரசின் கிழக்கு எல்லை சிந்து நதி வரைக்கும் இருந்தது. அதை தாண்டினால் புதிதாக அறியப்படாத ஒரு நிலம். அலெக்சாண்டருக்கு அந்த பகுதிகள் பற்றி முழுமையான தகவல் கிடைக்கவில்லை. ஆனால் அவனுக்கு வந்த செய்திகள் அனைத்தும் அவனை மேலும் கவர்ந்தன. அங்கே யானைகள் இருக்கின்றன. அந்த யானைகள் ஒரு படையை முழுவதும் நசுக்கிவிடும் என்று அவனுக்கு எச்சரிக்கையும் வந்தது. ஆனால் அலெக்சாண்டர் அந்த யானைகளை வெல்வதே தன் புகழை இன்னும் பெரிதாக்கும் என்று எண்ணினான். முதலில் அவன் சிந்து நதியை தாண்டினான். அந்த பகுதியில் சில சிறிய ராஜ்யங்கள் இருந்தன. சிலர் அவனை எதிர்த்தார்கள், சிலர் உடனே சரணடைந்தார்கள். எங்கு சென்றாலும் அலெக்சாண்டர் தனது வழக்கமான அரசியலையே கையாண்டான். என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தீங்கு இல்லை, என்னை எதிர்த்தால் நகரமே அழிந்துவிடும் என்று எச்சரித்தான். அதனால் பலர் போராடாமல் சரணடைந்தார்கள். ஆனால் சில நகரங்கள் சண்டையிட்டார்கள். அவற்றை அவன் கடுமையாகவும் அடக்கினான். இந்த கொடூரமும் இரக்கமும் கலந்த அரசியல்தான் அவனை முன்னேற்றியது. இந்த பயணத்தின் உச்சம் கிமு 326 நடந்த ஹைடாஸ்பஸ் நதிக்கரையில் நடந்த போர்தான். அந்த போரின் எதிரி இந்தியாவின் புகழ்பெற்ற மன்னன் போரஸ். இவர் உயரமானவர், வலிமையானவர், யானைகளின் படையுடன் புகழ்பெற்றவர். அவர் அலெக்சாண்டருக்கு சவாலாக நின்றார். போரின் முன்னேற்பாடே அலெக்சாண்டருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நதி வெள்ளம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. எதிர்க்கரையிலே போரஸ் தனது படையையும் யானைகளையும் நிறுத்தி வைத்திருந்தான். அந்த காட்சியை பார்த்த மாசிடோனியர்கள் பலரும் அஞ்சி நின்றார்கள். ஆனால் அலெக்சாண்டர் தந்திர அறிவை பயன்படுத்தினான். இரவு நேரத்தில் தனது படைகளை பிரித்தான். சிலரை அங்கு வைத்து போருக்கு தயாராக இருப்பது போல நடித்தான். ஆனால் அவனும் தன்னுடைய முக்கியமான படையினரும் இருட்டின் மேலே தூரம் சென்று மற்றொரு இடத்தில் நதியை தாண்டினார்கள். காலை வெளிச்சத்தில் போரஸ் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து அலெக்சாண்டர் தோன்றினார். அதுவே போரின் நிலையை மாற்றியது. போரஸ் தனது யானைகளை கொண்டு தாக்க துவங்கினான். அவை போர்க்களத்திலே அச்சமூட்டியது. குதிரைகள் அவற்றை பார்த்து பீதி கொண்டன. சிப்பாய்களோ நடுங்கினார்கள். ஆனால் அலெக்சாண்டர் தனது வீரர்களுக்கு உற்சாகம் தந்தான். இது வெறும் மிருகம்தான், இதை நம்மால் வெல்ல முடியும் என்று கூறினான். பலாங்க்ஸ் வீரர்கள் தங்களின் நீண்ட ஈட்டிகளை பயன்படுத்தி யானைகளின் மீது தாக்கினார்கள். குதிரை படைகள் பக்கவாட்டில் நுழைந்து தாக்கினார்கள். கடுமையான சண்டையில் யானைகள் தங்களின் சொந்த வீரர்களையே மிதித்து அழித்தன. போரின் முடிவில் போரஸ் தோற்றுவிட்டார். ஆனால் அவர் கடைசி வரை வீரத்தோடு போராடினார். அவர் காயங்களால் சோர்ந்து பிடிக்கப்பட்டார். அவரை அலெக்சாண்டரிடம் கொண்டு வந்தார்கள். அப்போது நடந்த உரையாடல் வரலாற்றில் புகழ்பெற்றது. அலெக்சாண்டர் கேட்டான், நான் உன்னை எப்படி சிகிச்சை செய்ய வேண்டும்? போரஸின் பதில் ஒரு அரசனை போல் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் அலெக்சாண்டரை ஆச்சரியப்படுத்தியது. அவன் உடனே அவருக்கு மீண்டும் அந்த நாட்டை ஆட்சி செய்ய அனுமதி அளித்தான். அதற்கு மேலாக இன்னும் பெரிய பகுதியை அவருக்கு கீழும் கொண்டு வந்தான். இந்த சம்பவம் அலெக்சாண்டரின் தனித்துவத்தை காட்டுகிறது. அவன் வெற்றி பெற்ற பிறகு எதிரியை முழுமையாக அழிக்கவில்லை, அவரை மரியாதையோடு நடத்தினான். அதனால்தான் பலர் அவனை விரைவில் ஏற்றுக்கொண்டார்கள். போரஸின் சம்பவம் இன்று வரை அரசனின் மரியாதையை மதித்த அரசன் என்ற சின்னமாகவும் திகழ்கிறது. இந்தியாவில் அலெக்சாண்டர் இன்னும் மேலும் செல்வதற்கு விரும்பினான். அவனது மனதில் கங்கை ஆறு வரை செல்வது, அதற்கு பின்பு இன்னும் கிழக்கு நோக்கி செல்வது என்ற எண்ணங்களும் இருந்தன. ஆனால் அவனது சிப்பாய்கள் இப்போது சோர்ந்து போயிருந்தார்கள். பல ஆண்டுகள் தொடர்ந்து போராடி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடைபயணம் செய்திருந்தார்கள். வெப்பம், மழை, பசியின் துன்பம், போரின் சோர்வு இவை அனைத்தும் அவர்களை நசுக்கி இருந்தது. கங்கை நோக்கி செல்ல வேண்டும் என்ற அலெக்சாண்டரின் கட்டளையை அவர்கள் முற்றிலும் மறுக்கவும் துவங்கினார்கள். நாங்கள் இனி போர் செய்ய மாட்டோம், இங்கேயே நிறுத்துவோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். போரஸ் மன்னனின் வீரத்தை வென்றதற்கு பின்பு அலெக்சாண்டரின் கண்கள் கங்கையை நோக்கி திரும்பியது.
அந்த பகுதியில் இருந்த நந்த அரசர்கள் பல லட்சம் வீரர்களும் பல ஆயிரம் யானைகளும் கொண்டிருப்பதாக கதைகள் இருந்தன. இந்த செய்திகள் மாசிடோனிய சிப்பாய்களை பயமுறுத்தியது. போரஸ் காட்டிய சில நூறு யானைகளையே சமாளிப்பது எவ்வளவு கடினமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான யானைகளுடன் எப்படி போராடுவோம் என்று அவர்கள் சிந்திக்க துவங்கினார்கள். அந்த சூழலில் அலெக்சாண்டர் தனது சிப்பாய்களை ஒன்று கூட்டி உரையாற்றினான். நீங்கள் இன்று வரை என்னுடன் வந்திருப்பது வரலாற்றின் பெருமை. நம்மை விட யாரும் பெரிய படைகளை வெல்லவில்லை. இன்னும் சில அடிகள் முன்னேறினால் உலகம் முழுவதும் அழிக்க முடியாத பெயரை நாம் சம்பாதிக்கலாம். கங்கை ஆற்றை அடைந்தால் சூரியன் உதிக்கும் எல்லையையும் நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம். உங்கள் பெயர் எப்போதும் நிலைத்திருக்கும் என்று கூறினான். ஆனால் அந்த வார்த்தைகள் சிப்பாய்களின் சோர்வை தணிக்கவில்லை. அவர்கள் ஒருமனதாக கூறினார்கள், நாங்கள் இனி முன்னேற மாட்டோம். எங்கள் எலும்புகளும் சதை பகுதிகளும் இனி தாங்காது. நாங்கள் வீடு திரும்ப போகிறோம். அந்த தருணத்தில் வரலாற்றில் முதல் முறையாக அலெக்சாண்டரின் படை நேரடியாக கட்டளையை மறுத்தது. அவர் எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அலெக்சாண்டரின் மனம் உடைந்தாலும் கூட அவர் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். நான் உலகை வெல்ல முடியும், ஆனால் என் படை வீரர்களின் மனதை வெல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எனவே அவர் பின்வாங்க தீர்மானித்தார். ஆனால் பின்வாங்கும் பயணமே அவர்களது வாழ்க்கையின் மிக கொடூரமான சோதனையாக மாறியது. முதலில் அவர்களில் சிலர் கப்பலில் சிந்து நதியின் வழியாக பின்வாங்கினார்கள். மற்றவர்கள் நிலத்தின் வழியாக நடந்தார்கள். அவ்வழியில் சந்தித்த நகரங்கள், பழங்குடிகள், காடுகள் என அனைத்தும் அவர்களின் நினைவில் பதிந்துவிட்டது. எங்கும் முழுமையான உணவு இல்லை. எங்கும் பாதுகாப்பான நீர் கிடைக்கவில்லை. அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு வலியுடன் இருந்தது. ஆனால் அந்த கடினமான பயணத்தில் மிகப்பெரிய சோதனை என்றால் ஹெட்ரோசியா பாலைவனம்தான். அந்த பாலைவனம் வெப்பத்தின் சின்னம். பகலின் மணல் நெருப்பு போல எரிந்தது, இரவிலோ பனி போல குளிர்ந்தது. நீர் எங்குமே கிடைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் தாகத்தால் விழுந்து உயிர்ந்தார்கள். விலங்குகள், சுமைகள் என அனைத்தும் மணலில் புதைந்தன. ஒரே நாளிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அந்த சூழலில் அலெக்சாண்டர் தானும் தனது சிப்பாய்களுடன் துன்பப்பட்டான். ஒரு முறை ஒரு சிறிய பானையிலே தண்ணீர் கிடைத்தது. அதை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த தண்ணீரை பார்த்தார். தனது சிப்பாய்களின் கண்களில் இருந்த தாகத்தையும் பார்த்தார். ஆக அதை தரையில் ஊற்றிவிட்டார். உங்களுக்கு தண்ணீர் இல்லை என்றால் எனக்கும் தண்ணீர் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் ஒன்றாகவே சிரமப்படுவோம் என்று கூறினார். அந்த செயல் அவரின் வீரர்களின் மனதை பிளந்தாலும் அவருக்கு அவர்கள் மீண்டும் உயிரோடு தாங்கும் வலிமையையும் கொடுத்தது. ஆக பல மாதங்கள் அந்த பாலைவனத்தில் சோதனைகளை அனுபவித்ததற்கு பின்பு அவர்கள் எப்படியோ உயிருடன் வெளியே வந்தார்கள். எத்தனை ஆயிரம் பேர் பின்வாங்கிய பயணத்தில் இறந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்களால் கூட கணக்கிட முடியவில்லை. சிலர் 10 ஒருவர் மட்டுமே உயிருடன் மீண்டார்கள் என கூட கூறுகிறார்கள். ஆக இந்த பின்வாங்கும் பயணம் அலெக்சாண்டரின் கனவுகளை சிதைத்தது. அவர் உலகின் எல்லைகளை வெல்ல விரும்பினார். ஆனால் அவரது சிப்பாய்கள் மனித உடம்பின் எல்லைகளை நினைவூட்டினார்கள். அவர்கள் புகழை காட்டிலும் உயிரை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த உண்மைதான் அவரது கிழக்கு பயணத்தின் முடிவையும் அறிவித்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சோதனை அலெக்சாண்டரின் மகத்துவத்தையும் காட்டியது. அவர் தனது வீரர்களோடு இறுதி வரை துன்பப்பட்டார். அவர்களின் வேதனையை பகிர்ந்து கொண்டார். அவர் வெறும் அரசன் அல்ல, அவர்களோடு உயிரை பகிர்ந்து கொண்ட தலைவன். பெரும் துன்பங்களால் நிறைந்த ஹெட்ரோசியா பாலைவனத்தை தாண்டி தனது படையுடன் உயிருடன் மீண்ட அலெக்சாண்டர் கிழக்கு பயணம் இங்கேயே நிறைவடைந்தது என்பதை உணர்ந்துவிட்டார். அந்த கடுமையான சோதனைகள் அவரை சோர்வடைய செய்திருந்தாலும் இன்னும் அவருடைய உள்ளம் பெரும் பேரரசு கனவுகளால் எரிந்து கொண்டே இருந்தது. உலகின் எல்லைகளை அடைய முடியாததை அவர் உணர்ந்திருந்தாலும் அவர் கைப்பற்றிய பரந்த நிலப்பரப்புகள் அவரை வரலாற்றில் யாருமற்ற இடத்தில் நிறுத்தியிருந்தது. இப்போது அவர் மேற்கே திரும்பி தனது பேரரசை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடிவு செய்தார். அந்த பயணத்தின் இறுதி கட்டமாக அவர் பாபிலோனில் வந்து தங்கினார். பாபிலோன் அப்போது செல்வ செழிப்பின் சின்னமாக இருந்தது.
பெர்ஷிய மன்னர்களின் அரண்மனைகளும் வானத்தை எட்டும் கோபுரங்களும் செல்வத்தின் குவியல்களும் அங்கு இருந்தன. அலெக்சாண்டர் அங்கு நுழைந்ததும் மக்கள் அவரை வெற்றியாளனாக மட்டுமல்ல, தெய்வத்தின் வாரிசாகவும் வரவேற்றார்கள். அவர் அங்கு இருந்த சில மாதங்களில் பேரரசின் ஒவ்வொரு பகுதிக்கும் நிர்வாகிகளை நியமித்தார். கிரேக்கர்களையும் உள்ளூர் மக்களையும் சேர்ந்தே ஆட்சியில் வைத்தார். ஒரே பேரரசு, ஒரே உலகம் என்ற தனது கனவை அவர் பாபிலோனில் இருந்தே நிறைவேற்ற விரும்பினார். ஆனால் அந்த பெரும் கனவும் முழுமையடையவில்லை. கிமு 323 ஆண்டில் 32 வயதிலேயே அலெக்சாண்டரின் உடல்நிலை திடீரென குறைய ஆரம்பித்தது. ஒருவிதமான காய்ச்சல் அவரை வாட்டியது. சிலர் அது மலேரியா என்றும், சிலர் அது வயிற்றில் ஏற்பட்ட தொற்று என்றும், சிலர் அது நஞ்சு கலந்த கொலை முயற்சி என்றும் கூறுகிறார்கள். உண்மையில் என்ன நடந்தது என்பதை வரலாறு இன்று வரை தெளிவாக சொல்லவில்லை என்றாலும், சில நாட்கள் கடுமையாக போராடியதற்கு பின்பு பாபிலோனின் அரண்மனையிலேயே அவர் உயிரை விட்டார். அவரது இறுதி தருணங்கள் மிகுந்த நாடகமாகவே இருந்தன. வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்புப்படி அவர் தனது படை வீரர்களை ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து அவர்களை பார்த்து பேச முடியாத போதும் கண்களில் கண்ணீர் வழிந்தவாறு அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் அவரது படுக்கையின் அருகே சென்றபோது அவருடைய கையை தொட்டு எங்கள் அரசன் வாழ்க என்று அழுதார்கள். அது மக்கள் மற்றும் மன்னனுக்கு இடையே இருந்த அன்பின் உச்சமாகவே இருந்தது. அவரது மரணம் பேரரசை தலைவரில்லாமல் ஆக்கியது. அவர் தனது வாரிசை பற்றி தெளிவாக எதையும் சொல்லவில்லை. சிலர் அவர் சிறந்தவன், ஆட்சி செய்யட்டும் என்று கூறியதாகவும், சிலர் அவர் தனது நண்பர் பெர்டிக்கஸுக்கு பேரரசை ஒப்படைத்ததாகவும் எழுதினார்கள். ஆனால் உண்மையில் அவர் விட்டு சென்றது உலகின் மிகப்பெரிய பேரரசு. ஆனால் அதை வழிநடத்த யாருமே இல்லை. அந்த பேரரசு உடனே பிளவுபட்டது. அந்த தளபதிகள் தத்தம் பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். சிலர் எகிப்தை, சிலர் ஆசியாவை, சிலர் கிரேக்கத்தை பிடித்தார்கள். அவர்களுக்குள் உள்நாட்டு போர்கள் நடந்தன. அலெக்சாண்டர் கனவு கண்ட ஒரே உலக பேரரசு சிதறி போனது. ஆனால் அந்த சிதறிய பகுதிகளின் வழியாகவே கிரேக்க நாகரிகமும் கலாச்சாரமும் உலகெங்கும் பரவியது. அவரது மரபு அதில்தான் இருந்தது. அவர் வென்ற பகுதிகளில் கிரேக்க மொழி, கலை, தத்துவம், அறிவியல் என அனைத்தும் கலந்தது. அலெக்சாண்ட்ரியா நகரம் நூற்றாண்டுகளுக்கு அறிவியல் மையமாகவும் இருந்தது. அவரது பேரரசின் காரணமாக கிரேக்கமும் கிழக்கின் நாகரிகங்களும் ஒன்றிணைந்தன. அதுவே பின்பு ஹெலனிஸ்டிக் காலம் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. இன்று வரை அலெக்சாண்டரின் பெயர் மனித வரலாற்றின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒன்றாகவே நினைவு கொள்ளப்படுகிறது. 32 வயதிலேயே உலகின் பெரும்பகுதியை வென்றவன். ஆனால் அவனுடைய கனவை முழுமையாக நிறைவேற்றாமல் விட்டு சென்றான். அவரது வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தையும் மனிதனின் எல்லையையும் ஒன்றாக காட்டுகிறது. அவர் தன்னுடைய பேரரசை நிரந்தரமாக வைத்திருக்க முடியவில்லை. ஆனால் அவர் எழுப்பிய புகழ், அவர் விதைத்த கலாச்சாரம், அவர் கொண்டு வந்த மாற்றங்கள், அவை உலக வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.